வருகிறார். சம்பிரதாயத்திலே அவரையே முக்கியமான ஆச்சாரியராக நாம் கொண்டாடி வருகிறோம். ஏன்னா இந்த சம்பிரதாயத்தை அவர் வளர்த்தார் போலே பிரிதொருவர் அந்த சாகசத்தை அத்தனை செய்யவில்லை அப்படிங்கிற காரணத்தாலே அவராலே இந்த சம்பிரதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கிற பெருமைகளை கணிசித்து திருவரங்கநாதன் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் தரிசனம் என்றே போற்றி மகிழ்ந்தனர். சம்பிரதாயம் பழைய சம்பிரதாயம், அதனால்தான் சனாதன தர்மம்னு சொல்லுகிறோம். சனாதனம்னு சொன்னால் பழமை, பிராச்சீனம்ங்கிறது பொருள். பகவானுக்கே சனாதனங்கிற திருநாமம் உண்டு. கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், பழமையான தர்மமாக கண்ணனே சொல்லப்படுகிறான். ஏன்னா பகவான் அனாதி புருஷன், ஆதி அந்தமெல்லாம் அவனுக்கு கிடையாது. அவனையே முழுவதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிற சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயம் சனாதன சம்பிரதாயம். சம்பிரதாயம் பழசுன்னு இருந்தாலும் இத ராமானுஜ தரிசனம், எம்பெருமானார் தரிசனம் அப்படின்னு ஏன் சொல்லுகிறோம்னா, அதை தக்கவே விண்ணப்பித்து அவர் பிரச்சாரம் பண்ணினார் போலே, அவர் வளர்த்தார் போலே இன்னொருத்தர் வளர்க்கலேங்கிறது தான் காரணம். எம்பெருமானார் தரிசனம் என்ன, இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார். அம்புகையோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிகைக்கா என்கிற உபதேச ரத்னமாலை பாசுரம் கீழே சொன்ன விஷயத்தை நமக்கு நன்கு காட்டி கொடுக்கிறது. அப்படி எம்பெருமானாராலே நன்கு வளர்க்கப்பட்ட போஷிக்கப்பட்ட இந்த சம்பிரதாயத்தை அவரை கொண்டே திரும்பவும் இந்த உலகத்தில் இன்னும் நன்கு நிலைநாட்ட திருவுள்ளம் பற்றினான் பகவான். அதனால ஆதிசேஷனிடத்திலே அவன் மீண்டும் ஒரு நியமனத்தை செய்தான். முன்பு ராமானுஷராக பிறந்து நம்முடைய சம்பிரதாயத்தை ரட்சித்தார் போலே திரும்பவும் தேவரை அவதரிக்க வேண்டிய அவசியமும் காலமும் ஏற்பட்டிருக்கிறது. அதனால மண்ணுலகில் அவசியமாக அவதரித்து தமிழ் மலைகளை காத்திட வேண்டும் என்று எம்பெருமான் அவருக்கு கட்டளை பிறப்பித்தனம், ஆதிசேஷனுக்கு கட்டளை பிறப்பித்தனம். அந்த நியமனத்தை சிரசா வகித்து, அதாவது சிரமேல் தாங்கி ஆதிசேஷன் மனவாழ்வாக மீண்டும் ஒரு முறை திருவவதரித்தார்னு நம்முடைய சம்பிரதாயம் பகரும். ஆழ்வார் திருநகரிலே அவதரித்தார். பின்னாளிலே திருவரங்கத்திலே துறவரம் மேற்கொண்டவராய் அழகிய மணவாள மாமுனிகள்ங்கிற திருநாமத்தோடு அங்கே மഠத்தை நிர்வகித்துக் கொண்டு சந்நிதி கைங்கரியத்தையும் நிர்வகித்துக் கொண்டு கோயில் செல்வ மணவாள மாமுனிகளாக போர பொதிய திகழ்ந்தார் நம்முடைய மணவாள மாமுனிகள். எம்பெருமானாருக்கும் மணவாள மாமுனிகளுக்கும் பல விதங்களிலே ஒற்றுமைங்கிறது உண்டு. கீர்த்தி மூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரிவாதிபயங்கரம் சுவாமி அவர் பற்பல காரணங்களை அருளி செய்து பற்பல ஒற்றுமைகளை நயப்பட காண்பித்து எம்பெருமானாருக்கும் மணவாள மாமுனிகளுக்கும் இடையிலே இருக்கிற சாமியங்களை நமக்கு எடுத்து உரைக்கிறார். பல சாமியங்கள் இருந்தாலும் முக்கியமாக சிலவற்றை சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். ரெண்டு பேருமே ஆதிசேஷனுடைய அவதாரம்ங்கிறது முக்கியமான ஒற்றுமை. அதற்கும் மேலே ரெண்டு பேரும் பீடாதிபதிகளை நியமித்து சம்பிரதாய பிரவர்த்தனம் செய்தனர். அதாவது தங்களுக்கு பின்பு இந்த சம்பிரதாயம் நன்கு நடையாட வேண்டும்ங்கிறதுக்காக பற்பல ஆச்சாரிய புருஷர்களை நியமித்து அவர்கள் மூலமாக இந்த சம்பிரதாயம் தங்கு தடையின்றி வளர வேண்டும்ங்கிறதுக்காக ராமானுஜர் 74 சிம்ஹாசனாதிபதிகளை அவர் நியமித்தார். மணவாள மாமுனிகள் அஷ்ட
அஷ்டதிக்கஜாச்சாரியர்களை நியமித்தார். எண்மர் அப்படின்னு கொண்டாடப்படுபவர்களான 8 பேர்களை நியமித்தார். 74 சிம்மாசனாதிபதிகளின் வழி வந்தவர்களே பெரும்பாலும் இந்த அஷ்டதிக்கஜாச்சாரியர்களாகவும் அவர்களே நியமிக்கப்பட்டார்கள். ஆக எம்பெருமானாருடைய காலம் அவர் பல வகை உபத்திரவங்களுக்கு ஆளாகும்படியான சூழ்நிலை நிலைமை அவர் காலத்திலே நிலவி வந்தது. ஏன்னா சோழவரசனுடைய உபத்திரவம், அதனால ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு அவர் மேல் நாட்டிற்கு, அதாவது கர்நாடக தேசத்திற்கு எழுந்துள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டது. இன்னமும் பல வகை தொந்தரவுகளுக்கு ராமானுஷர் ஆளானார்னு பார்க்கிறோம். ஆனா மாமனிகளுடைய காலம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு நல்லடி காலத்திலே அவருடைய திருவவதாரம், அதாவது 1323 திருவரங்கநாதன் திருவரங்கத்தை விட்டு வலசையாக வனங்களிலே சஞ்சரித்தான். கிட்டத்தட்ட 48 ஆண்டுகள் திருவரங்கம் பொலிவிழந்திருந்தது. திருவரங்கநாதன் ஊரிலேயே இல்லை. 1371 தான் திருவரங்கநாதன் ஒரு வைகாசி திங்கள் 17ஆம் நாள் திரும்பவும் திருவரங்கத்திற்கு வந்து சேர்ந்தான் என்று அறிகிறோம். அப்ப 48 ஆண்டுகள் சம்பிரதாயம் க்ஷீண தசையை அடைந்திருந்தது, அழிவுத்திருந்தது சொல்ல வேண்டும். கோயில்கள் பொலிவிழந்து காணப்பட்டன. 1370 மணவாள மாமுனிகளுடைய திருவவதாரம். இவர் அவதரித்தார். பின்னோட நம்பெருமாள் திருவரங்கம் வந்து சேர்ந்தார். ராமாவதார காலத்திலே லக்ஷ்மணன் அவதாரத்தை முடித்துக் கொண்டு தன்னுடைய சோதிக்கு வைகுண்டத்திற்கு புறப்பட்ட வனந்தரம் புறப்பட்ட பிற்பாடு அவர் பின்னாடியே ராமன் போட்டார் பார்க்கிறோம். லக்ஷ்மணன் அவதாரத்தை முடிச்சுட்டார், வைகுண்டத்துக்கு போனார். லக்ஷ்மணன் போன வழியே போறேன்னு சொல்லிட்டு ராமனும் அவதாரத்தை முடித்துக் கொண்டு திரும்ப வைகுண்டத்திற்கு போனான்னு பார்க்கிறோம். அதே போல அந்த லக்ஷ்மணனே மாமனிகளாக திருவவதரித்த பிற்பாடு 1370 இவர் அவதரித்தார்னு சொன்னார். லக்ஷ்மணன் பின்னாடியே போற ஸ்வபாவம் தானே பகவானுக்கு. இப்ப லக்ஷ்மணன் வந்திருக்கிறான்னு சொன்னா நாமும் வர வேண்டாவோன்னு கருதினான் போலும். அதனால 1371 திருவரங்கநாதன் திரும்பவும் வந்து சேர்ந்தான். அப்படின்னா எத்தனை வசந்த காலம்னு பாருங்க. இவர் திருவவதரித்தார். செம்பொற்கடலடி செல்வா பலதேவான் ஆண்டாள் பாடுறாடுகையோ. அதனால இவர் திருவவதரித்த நேரம்னு சொல்லுமா போது திருவரங்கநாதன் திரும்பவும் வந்து சேர்ந்தனன். திரும்பவும் திருவரங்கம் பழைய பெருமைகளை மீட்டது. திரும்பவும் உற்சவங்கள் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டன. இத்தனையும் மாமுனிகளுடைய திருவவதாரத்திற்கு பிற்பாடுதான் திருவரங்கத்திலே நடந்தது. அப்படின்னா மணவாள மாமுனிகள், அதனால தான் கோயில் செல்வ மணவாள மாமுனிகள் என்று கொண்டாடப்படுகிறார். பின்னாளிலே திருவரங்கத்திலேயே எழுந்திருந்து தர்சன நிர்வாகம் பண்ணி வந்திருக்கிறார். அஷ்டதிக்கஜாச்சாரியர்களை நியமித்தார்னு கீழே விண்ணப்பித்திருந்தே அன்னவர்களுக்குள்ளே முக்கியமான ஒருவர், அவருக்கு தான் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்று அவருக்கு திருநாமம். ரொம்ப ஆச்சரியமான முடும்பை குலத்திலே வந்து அவதரித்தவர். ஸ்ரீவத்ச கோத்திரத்திலே முடும்பை நம்பி என்பது பெரியவர். ராமானுஜருடைய அணுக்கச் சீடர், ராமானுஜருடைய மருமகனாங்கிற ஏத்தம் மிக்கவர். சில ஆச்சாரியர்கள் எம்பெருமானாரோடு தேக சம்பந்தத்தை பெற்றவர்கள். எந்த விதமான தேக சம்பந்தம் அப்படின்னா முதலியாண்டான் நேரே ராமானுஜருக்கு மருமகனார்னு அவரை பார்க்கிறோம். அதே போலத்தான் முடும்பை நம்பிகளும் மருமகனார், நடாதூர் ஆழ்வான் ஒரு மருமகனார் உண்டு. இவர்கள் எல்லாம் ராமானுஜரோட தேக சம்பந்தத்தையும் திருமேனி சம்பந்தத்தையும் பெற்றிருந்தவர்கள், அதாவது உறவு முறையிலும் அமைந்திருந்தவர்கள்ங்கிறது பொருள். அந்த முடும்பை நம்பியினுடைய வம்சத்திலே தான் வடக்கு திருவீதி பிள்ளை அவதரித்தார். அதே திருக்குலத்திலே தான் பிழலோகாச்சாரியரும் அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் திருவவதரித்தார்கள். அதே திருக்குலத்திலே தான் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா. அவருக்கு ஆரம்ப காலத்திலே, அதாவது இயற்பெயர் என்னவாக இருந்ததுன்னா ஹஸ்தியத்ரி நாதர் அண்ணான்னு திருநாமம். ஹஸ்தியத்ரி, காஞ்சிபுரத்துக்கு ஹஸ்தியத்ரின்னு பெயர். ஹஸ்தியத்ரி நாதர் அண்ணா அப்படின்னா தேவபெருமானுடைய திருநாமத்தையே அந்த குழந்தைக்கு, அந்த சிசுவுக்கு சூட்டினார்கள். அவர் திருவவதரித்தது திருத்தன்காங்கிற திவ்ய தேசம். இன்னைக்கும் காஞ்சிபுரத்திலே விளக்கொளி பெருமாண்ட திருநாமத்தோடு தீப பிரகாசம் சிவசாமி தருடுகிறார்.
வேதாந்தாச்சாரியர் வேதாந்த தேசிகனுடைய அவதார ஸ்தலம். அந்த க்ஷேத்திரத்திலே அங்கேயே அந்த இடத்திலேயே பக்கத்திலேயே அவர் திருவவதரித்திருக்கிறார். வேதாந்த தேசிகன் அவதரித்த இடத்திலேயே, அதாவது அந்த அக்ரஹாரத்திலேயே பிரதிபாத பயங்கரவண்ணனுடைய திருவவதாரம் நிகழ்ந்தது. இளமை காலத்திலே கல்வி எங்கே யாரிடத்திலே பயிர்னார்னால் வேதாந்த தேசிகனாருடைய திருக்குமாரன், அவருக்கு நயன வரதாச்சாரியர் அப்படின்னு அந்த சுவாமிக்கு திருநாமம். குமார வரதாச்சாரியர்னு சொல்லுவார்கள். அந்த சுவாமியினிடத்திலே தான் கல்வி கேள்விகள் எல்லாம் கற்றார். நன்கு கற்று பெரிய வித்வானாக மிளறுகின்றார். அந்த சமயத்திலே வாதுக்காக ஒருவன் அந்த குமார வரதாச்சாரியரிடத்திலே வந்து சேர்ந்தார். உம்மோட வாதம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறோம், வாதம் புரிவதற்கு நீர் தயாரான்னு கேட்டார். அவர் கவிதார்க்கிக சிம்மத்தினுடைய திருக்குமாரர், வேதாந்த தேசிகனுடைய திருக்குமாரர். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே அவர் வாதம் பண்ணுவதற்கெல்லாம் தயாராக இல்லை. இந்த வாதங்களினாலே யாது பயன் என்று அவர் எண்ணியிருந்தார். இந்த வாதம் செய்வதனாலே ஒரு பயனும் உண்டாக போவதில்லை, நாம் குணானுபவத்தை தான் பண்ணணும் அப்படிங்கிற முடிவோடு குணானுபவம் பண்ற வயசிலே, அதுவும் வாதம் பண்ணுவதிலே விருப்பங்கள் எல்லாம் தருணத்திலே நாம் என் செய்ய அதெல்லாம் வேண்டாம் என்று அவர் மறுத்தார். அந்த சந்தர்ப்பத்திலே அங்கு இருக்கிறவர்களிலே ஒருவரான ஹஸ்தியத்ரிநாதர் அண்ணா, சின்ன பிள்ளை, வயதிலே சிறியவர், அவர் கைகூப்பி வினயத்தோடே பிரார்த்திக்கிறார், பணிவோடே பிரார்த்திக்கிறார். தேவரீர் நியமித்ததென்னால் அடியன் சென்று அவரோட வாதம் புரிவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆச்சாரியன் சொன்னார், பார்த்தா சின்ன பிள்ளையாக தெரிகிறேன், வந்திருக்கிறவரை ரொம்ப சாமானியராக எடை போட வேண்டியதில்லை, அவர் மெத்த படித்தவர், பெரிய வித்வான், உண்மை எப்படி அனுப்புவது, எங்கனம் அனுப்புவதுன்னு கேட்டார். அவர் சொன்னார், தேவரீருடைய திருவருளாலே சகல சாஸ்திரங்களும் அதிகரிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், அங்கு சென்று அடியேன் அமர்ந்தேன்னு சொன்னால் அங்கிருந்து பேசப்போவது தேவரீரேங்கிற உறுதிப்பாட்டோடே செல்லவிருக்கிறேன் நான் என்ற அழகா வார்த்தை சொல்லியிருக்கார் பாருங்க. அங்க போய் பேச போறேன், நான் பேச போறேன்னு நினைச்சுட்டு போனேன்னால் தடுமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. வேதாந்த தேசிகன் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல ரொம்ப அழகான ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார். விசேஷ வித்பாரிஷதேஷு நாத விதத்த கோஷ்டி சமராங்கணேஷு ஜிகீஷதோமே கவிதார்க்கிகேந்திரான் ஜிஹ்வாங்கிர சிம்ஹாசனம் அபியுபேயாங்கிற இந்த க்ஷேத்திரத்திலேதான் கருட மந்திரத்தை அவர் ஜபம் பண்ணி கருடனை சாட்சாத்கரித்து கருடன் மூலமாக ஹயக்ரீவ மந்திரத்தையும் பெற்று ஹயக்ரீவனாகிற எம்பெருமானை நன்கு அவர் பஜித்து பூஜித்து அந்த பெருமானுடைய அருளாலே சகல சாஸ்திரங்களிலும் வல்லவரானார்னு பார்க்கிறோம் இல்லையா. அந்த ஹயக்ரீவ பெருமானிடத்திலே ஒரு அழகான பிரார்த்தனையை வைக்கிறார். ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே அருள் செய்யும்படியான வார்த்தை சொல்லுகிறார். சுவாமி, எந்தெந்த சபையிலே போய் அடியேன் பேசுவதாக இருக்கிறேனோ அவ்விடங்களிலே எல்லாம் என்னுடைய நாக்கிலே சிம்ஹாசனம் இட்டுக் கொண்டு ஹயக்ரீவ பெருமானே தேவரீரே எழுந்தருளி இருக்க வேண்டும்ங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசப்போகிறவனாக என்னை கருதியவன் அல்லேன், தேவரீர் நம்முடைய நாவிலே வைத்திருந்து நீரே பேச வேண்டும் என்று அவர் பிரார்த்தித்திருக்கிறார். ஞான கலைகளுக்கெல்லாம் அவனே ஆதாரமாக இருக்கிறபடியினால் பெருமானே தேவரீரே பேச வேண்டும் சொல்றா போலே இங்கும் ஹஸ்தியத்ரிநாதர் அண்ணா அதையே விண்ணப்பித்தார். சுவாமி, ஆச்சாரிய அனுகிரகம் ஒருவனிடத்துல இருக்கிறதுன்னு சொன்னால் அவனுக்கு எதுதான் சாத்தியப்படாது, எல்லாம் அவன் வசமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வாதம் பண்ணுவதற்காக போனார். ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். வாதம் பண்ணுவதற்காக போன உடனே இந்த வாதம் பண்ணணும்னு வந்திருந்தார் பாருங்க. அவர் இந்த பிள்ளையை ஏற இறங்க பார்க்கிறார். நம்ம சாதாரணமாக சொல்வது உண்டு, என்னோட வயசு உன்னோட அனுபவமா, இல்லை என்னோட அனுபவம் உன்னோட வயசா, ரெண்டுமே பொருத்தமா இல்லையேங்கிறா போல சொல்லுவான். அதை போல அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார், நான் எட்ட படித்தவன், வயதில் பெரியவன், லௌகிக வைதிகங்களிலே நிபுணனாக இருக்கிறேன், ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கேன். அது விவாதமோ விவாகமோ என்ன கேடுங்க. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, விவாதமானாலும் சரி விவாகமானாலும் சரி வயசு பொருத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா. கல்யாணம் வரன் பார்க்கிறோம்னு சொன்னா இன்னைக்கு நிறைய நிபந்தனைகள் எல்லாம் போடுறாங்க. 1.5 வயசை தாண்டி வித்தியாசம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். அது முதல்லலாம் 12-14 வயசெல்லாம் கூட வித்தியாசம் இருந்தது. அதுக்கப்புறம் 8-10 ஆச்சு. 5-6 பரவாயில்லைன்னா, 3-4 அதை தாண்டக்கூடாதுன்னா, இப்போ 1.25 அவ்வளவுதான் அப்படிங்கிறார். இன்னும் மதமோ விவாகமோ ஒரு வயசுங்கிறதுடைய பொருத்தம்ங்கிறது இன்றியமையாதது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் பெரியவன், வயதிலும் பெரியவனாக இருக்கிறேன், நீர் சின்னவராக இருக்கிறேன், உம்மோடு நான் என்ன வாதம் பண்றதுன்னு கேட்டார். அவர் சொன்னார்,
தோல்வி பயம் இருக்குன்னா ஆரம்பத்திலேயே கூட ஒப்புக்கொண்டு விடலாம்னா. இப்படி சொன்னா கொஞ்சம் சுருக்குன்னு தானே இருக்கும். ஏதோ சின்ன பிள்ளையா தெரியல, உன்னோட நான் என்ன வாதம் பண்றது படா அப்படின்னு சொல்றா போல அவர் சொன்னதான் நினைச்சிட்டு இருக்கார். அதற்கு அஸ்தியத்ரிநாதர் என்ன சொல்லிட்டார், தோல்வி பயம் இருந்துட்டா தோத்துட்டேன்னு சொல்லிடும், நான் வந்த வழி போயிடுறேன் அப்படின்னா. இந்த பிள்ளை எப்படியாவது முதற்கேள்வியிலேயே நாம் வாயடைக்க பண்ண வேண்டும்னு அவர் நினைச்சுட்டார். அப்போ ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, நீ யார், நீ எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்கணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. அவரை பார்த்து கேட்கிறார், நீ யாரு அப்படின்னு கேட்கும் போது அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, சம்ஸ்கிருதத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது இது புரிய வைக்கிறதுன்னா எப்படி சொல்றது, அவர் சொன்ன பதில முதல்ல சொல்றேன். இவர் கேட்ட கேள்விக்கு அஸ்தியத்ரிநாதர் அண்ணா சொன்ன பதில் காஞ்சிபூர்ணஹா அப்படின்னா. அவர் கேட்டது காபூர்வகாங்கிற கேள்வி. காபூர்வகா இது பிரயோகம் சம்ஸ்கிருத இலக்கணத்திற்கு சேர பார்ப்போமாகி பிழையான பிரயோகம். ஆனா கேள்வி கேட்கிறவர் சாமானியர் அல்ல, வாதம் பண்றதுக்குன்னு வந்திருக்கிறவர். அப்படி தப்பாக பிரயோகம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? அப்ப இதுல ஏதோ ஒரு கிடுக்கி பிடி இருக்குன்னு எதிர்க்கிறவரை புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். இவர் கேட்டார் காபூர்வகான்னு கேட்டார். சாதாரணமா பாக்குறவன் என்ன நினைப்பான்னா, இது பிரயோகமே தப்பா இருக்கே, காபூர்வகான்னு கேட்கறது தப்பாச்சேன்னு நினைப்பான். ஆனா அதை எப்படி அர்த்தம் பண்ணிக்கணுங்கிறத அவர் புரிந்து கொண்டிருந்தார் அஸ்தியத்ரிநாதர் தான். அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா, காஞ்சிபூர் நகான், மூணு சொல்லி நான் போடாதுங்கோ, காஞ்சிபூர் நகா அப்படின்னா. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் கேட்ட கேள்வி காபூஹு வகான்னு பிரிச்சுக்கணும். அப்படி பிரிச்சுட்டோம்னா உங்களுடைய ஊர் எது அப்படின்னு அவர் கேட்க வந்திருக்கிறார். ஆனா அந்த பூஹு வகான்றதை சேர்த்துட்டோம்னு சொல்லுங்க, பூர்வகான்னு ஆயிடும், வேற அர்த்தம் கிடைக்கும். அப்படி வேற அர்த்தம் கிடைச்சதுன்னா இங்க முன்னே இருக்கிற அந்த காபூர்வக காங்கிற சப்தம் இருக்கு பாருங்க, அதோட ஒட்டாது இலக்கண பிழைங்கிறது ஏற்படும். ஆனா முன்னாடி காங்கிற வார்த்தையை அவர் சொல்லிட்டார். உங்களுக்கு புரியணும்னா இப்படி சொல்லலாம், அவள் வந்து விட்டானான்னு நான் கேட்டேன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருமா வராதா? சுவாமி அவர் வந்து விட்டாரான்னு கேட்கறது தான் சரி, இல்ல அவள் வந்து விட்டாளான்னு கேட்கறது சரி அப்படின்னு நீங்க திருத்தின பிற்பாடு நான் சரி நான் திருத்திக்கிறேன், அவன் வந்து விட்டாளா அப்படின்னு கேட்டார். இப்பவும் தப்புதான் சுவாமி, அவன்னு சொன்னா வந்துட்டானான்னு கேட்கணும், அவள்னு சொன்னா வந்துட்டாளான்னு கேட்கணும். இல்ல நான் இப்படித்தான் கேட்பேன்னு சொன்னா அதுல ஏதோ அர்த்தம் இருக்குமோன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும், அதுதான் முக்கியம். ஆனா அந்த யோசனையெல்லாம் நமக்கு அவ்வளவு சுலபத்துல புறப்படாது. நாம என்ன நினைச்சுப்போம், இது கூட தெரியலையே உனக்கு, சாமானிய தமிழே உனக்கு தெரியலையே, அவள் வந்துட்டானான்னு கேட்கறதே தப்பு அப்படின்னா அப்புறம் கேட்டவர் சொல்வார் ஏன் கேட்டேன்றதை சொல்லிட்டு இது கூட உனக்கு தெரியலையேன்னு அவர் சொல்லிடுவார். அதைத்தான் அந்த இடத்துல பிளான் பண்ணியிருந்தார். அவருடைய திட்டம்ங்கிறது அதுதான். அதனாலதான் காபூர்வகான்னு கேட்டார் அவர். ஆனா சரியா அவர் புரிஞ்சு என்ன பதில் சொல்லிட்டார், காஞ்சிபூர் நகான். என்ன அர்த்தம்னா நான் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவன் அப்படின்னு அவர் என்ன கேட்க வருகிறார்ங்கிறத உள்வாங்கி கொண்டு ரொம்ப அத்தியாச்சரியமான பதிலை அவருக்கு இருந்தார், கொடுத்தார். இதை கேட்ட உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டார், இனிமே நாம ஜாகிரதையா இருக்கணும்னு நினைச்சிருந்தார். அப்பவே முடிவு பண்ணிட்டார். அதற்கு மேலே வாத பிரதிவாதங்கள் எல்லாம் நடந்தது. அவர் தான் அஸ்தியத்ரிநாதர் அண்ணா சூளுரைத்து விட்டு வந்திருக்கிறார். ஆச்சாரிய அனுகிரகத்தாலே வெற்றி பெற்றே திரும்புவேன்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையோ, அவ்வாறே வெற்றியும் பெற்றார். அவர் பெற்ற பரிசல்களை எல்லாம் கொண்டு போய் ஆச்சாரியனுடைய திருவடிகளிலே சமர்ப்பிப்பதற்காக போகிறார். ஆச்சாரியர் அப்பொழுது இவரை வாரி அணைத்துக் கொண்டு உச்சி மோந்து ரொம்ப அழகான வார்த்தை சொன்னார், இன்று தொடங்கி நீர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்று அழைக்கப்படுவீராக சொன்னார். இது வேதாந்த தேசிகனாருடைய திருக்குமாரர் குமார வரதாச்சாரிய சுவாமி, நயன வரதாச்சாரிய சுவாமி அவர் அனுகிரகித்த ஒப்புயர்வற்ற பட்டம். அதனால்தான் அஸ்தியத்ரிநாதர் அண்ணாவிற்கு பிரதிவாதி பயங்கரம் அண்ணன்கிற திருநாமம். இங்கே எழுந்தருள் இருக்கிறார் பாருங்க, பிரதிவாதி பயங்கரம் அண்ணன், இந்த தூண்ல எழுந்தருள் இருக்கிறார், அவருக்கு தான் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் திருநாமம். இந்த பட்டப்பெயர் வேதாந்த தேசிகனாருடைய திருக்குமாரராலே நல்கப்பட்டது. அவரிடத்துலதான் சகல சாஸ்திரங்களையும் அதிகரித்தார். அதுக்கு மேல திருவேங்கடமாமலைக்கு போய் அங்க கைங்கரியங்களை பண்ணிட்டு இருக்கார். திருவேங்கடமலை உச்சியிலே உரைபவனான பெருமான், வெங்கடத்து ஆடு கூத்தன், அந்த பெருமானுக்கு கைங்கரியம் தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். முதல்ல பெரிய திருமண நம்பிகள் தீர்த்த கைங்கரியம் பண்ணினார். அவருக்கும் முன்பாக ஆழவந்தார் அங்கே கைங்கரியம் பண்ணி இருக்கிறார். ராமானுஜருடைய நியமனமடியாக திருமலை அனந்தாழ்வான் அங்கே கைங்கரியம் பண்ணி இருக்கிறார். அதே போலத்தான் வேதாந்த தேசிகனார் தயா சதகத்திலே திருவேங்கடமலையானுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற தம்முடைய பாதிப்பை பலவாறாக வெளியிடுகிறார். எப்படி ஆழ்வார் ஒளிவில் காலமெல்லாம்ங்கிற அந்த திருவாய்மொழியின் வாயிலாக
கைங்கரியத்தை அவர் இச்சித்தாரோ ஆசைப்பட்டாரோ அதே போல தயாசதகத்திலே வேதாந்த தேசிகனும் திருமலையிலே கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். பிராச்சாரியருடைய ஆசை. அண்ணா என்ன யோசித்தார்னு சொன்னால், என்னுடைய ஆச்சாரியர் நயன வரதாச்சாரிய சுவாமி, அவருடைய ஆச்சாரியர் அவருக்கு ஸ்வாச்சாரியர்னு சொல்லுவார்கள். அந்த ஸ்வாச்சாரியனுக்கும் ஆச்சாரியர்னு சொன்னால் பிராச்சாரியர்னு அவருக்கு திருநாமம். அதனால இந்த பிராச்சாரியருடைய ஆசை திருமலையில போய் கைங்கரியம் பண்ணணுங்கிறது. நாமும் சென்று செய்வோம் அப்படின்னு அங்க போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். கைங்கரியம் செய்து கொண்டு வருகிற காலத்திலே அப்போது திருவரங்கத்திலே மாமுனிகள் எழுந்தருளி தர்சனத்தை நன்கு நிர்வகித்துக் கொண்டு வருகிற காலம். அந்த சந்தர்ப்பத்திலே சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருவரங்கத்தில் இருந்து அங்கே திருமலைக்கு விடை கொண்டார்கள். திருமலையப்பனை போய் சேவிக்கணும்னு போயிருக்கார். பிரதிவான பயங்கர மன்னனுடைய திருமாளிகையிலே தான் போய் தங்கினார்கள். இன்னைக்கு இருக்கா போல அத்தனை அறை வசதிகள் விடுதி வசதிகள் எல்லாம் கிடையாது. அந்த நாள்ல திருமலைக்கு போறதுன்னு சொன்னாலே பெரிய சாகசம். திருமலைக்கு போறேன்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை சொத்துகளையும் எல்லாத்தையும் அத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு தான் போவான்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. போலாம் வருவானான்னு தெரியாதுங்கிறது தான் அர்த்தம். அவ திருமலை யாத்திரைங்கிறது அத்தனை கடினமாக இருந்த காலம். அதனால போற இடத்துல பெருமாள் யாராவது வரமாட்டாளான்னு தான் காத்துட்டு இருக்கார் அவர். இப்ப காலங்கரியா எடுத்து நாம போறப்ப கொஞ்சம் கூட்டம் இல்லாத இருக்குமான்னு நாம் நினைக்கும்படியா இருக்கு. அந்த நாள்ல யாராவது ஒருத்தர் வரமாட்டாரான்னு பெருமாள் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிற காலம். அப்ப 2 பேர் போயிருக்கா ஸ்ரீ வைஷ்ணவா. போனவா நேரே அண்ணன் சுவாமியுடைய இந்த திருமாளிகைக்கு திருநாத பயங்கர அண்ணன் சுவாமியுடைய திருமாளிகைக்கு போய் தங்கியிருக்கா. இங்கே போய் தங்கினார்கள். பெருமாளை சேவைக்கு போகணும். அவர் சொன்னார், ஆகாச கங்கையில போய் தீர்த்தம் கொண்டு வர போறேன், கூடவே வாங்கோ, அப்படியே பேசிட்டே போலாமே அப்படின்னார். ஆகாச கங்கையிலே தீர்த்தம் கொண்டு வருவதற்காக எழுந்தருளப் பண்ணி கொண்டு வருவதற்காக பிரதிவாதி பயங்கர மன்னன் அவர் எழுந்தருளும் போது இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களும் உடன் சென்றார்கள். அப்ப சகஜமா போயிட்டிருக்கார். திருவரங்கத்திலிருந்து வந்திருக்கீழே அங்கே என்ன விசேஷம்? பொதுவாக கூட உள்ளுக்குள்ள பெருமாளை சேவைக்கு போனேன். அர்ச்சக சுவாமியை பார்த்து விசாரிச்சார். என்ன விசேஷம், வேற என்ன ஊர்ல என்ன விசேஷம் கேட்கிற முடியும். பார்த்தா ஒரு விசாரணை, ஒரு விசாரிப்பு. அப்படி கேட்டா கேட்கிறவருக்கும் இவரை விசாரிச்சோங்கிற திருப்தி, கேட்கப்படுகிறவருக்கும் நம்ம அவர் விசாரிச்சாருங்கிற திருப்தி. அதுவும் பெருமாளுக்கு பக்கத்துல இருந்து ஒருத்தர் கேட்கிறார்னு சொன்னால் பகவானே விசாரிக்கிறான்னு தான் அர்த்தம். அவரே நம்மளை கேட்கிறார், நல்ல சௌக்கியமானவர் நம்ம விசாரிக்கிறார்னு நாம அப்படித்தான் பொருள் கொள்ள வேண்டும் பெரியோர்கள் பணிப்பவர்கள். அதை போல பிரதிவாதி பயங்கர மன்னன் விசாரிச்சிருக்கார். ஊர்ல என்ன விசேஷம், திருவரங்கத்துல என்ன விசேஷம் கேட்ட உடனே அந்த 2 பேரும் மடை திறந்த வெள்ளன பேசத் தொடங்கினார்கள். சுவாமி, நாங்கள் என்னவென்று சொல்லுவோம். பூலோக வைகுண்டம்னு திருவரங்கத்திற்கு ஏற்கனவே திருநாமம் உண்டு. ஆனால் இப்போது எப்படி இருக்கிறது என்றால் அது என்ன பூலோக வைகுண்டம்? பூலோக வைகுண்டம்னா இன்னொரு வைகுண்டம் இருக்குன்னு ஆறுதலையோ அதையே நாங்கள் நம்புவதாக இல்லை. வேதமே ஒரு இடத்துல நம்மை குழப்புகிறது பாருங்க. வேதம் சொல்றது எல்லாம் வைகுண்டங்கிறான், அது இருக்கோ இல்லையோ எவன் பார்த்தாங்கிறது வேதம். அதுக்காக வேதமே இப்படி சொல்லியிருக்கே அப்படின்னா இல்ல போல் இருக்கேன்னு நினைச்சுட்டு கூடாது. அதனால தான் மறைன்னு பேர். அது மறைச்சு பேசும், கொஞ்சம் நம்மை பரிசோதித்து பார்க்கும், இவன் திடமாக இருக்கிறானான்னு பார்க்கும். அதனால அது ஒரு இடத்துல சொல்றது பராவதன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அது எங்க இருக்கோ ஏதா இருக்கோ பார்த்தவன் எவன் மூலம் அப்படின்னு அது கேள்வி கேட்கிறா போல. இப்ப இவள என்ன சொல்லிட்டா, பூலோக வைகுண்டம்னா இன்னொரு வைகுண்டம் இருக்கா போல தேர்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே வைகுண்டம் இருப்பதாக அறியோம், அந்த வைகுண்டம் தான் இங்கே இருக்கிறதுன்னு சொல்லுகிறோம். அப்ப அண்ணன் விசாரிச்சிருக்கார், என் திருவரங்கநாதன் அங்கே குடிக்கொண்டிருக்கிறான்ங்கிறதுனால இப்படி சொல்லிடலான்னு கேட்டுட்டார். அவன் ரொம்ப நாளா குடியிருக்கான் சுவாமி, அதனால நாங்க சொல்லலை. இப்ப மணவாள மாமுனிகள் எழுந்தருளின பிற்பாடு நித்தியபடி கிரந்த காலக்ஷேபங்கள் எல்லாம் நடக்கிற அந்த வைபவம் இருக்கிறதே. மாமுனிகளுடைய வைதுஷ்யம் என்ன இதெல்லாம் பார்த்த பிற்பாடு வைகுண்டம் கீழேயே இறங்கி வந்துவிட்டதுன்னு அறுதியிடலாம் படியாக இருக்கிறது அப்படின்னு மாமுனிகள் பெருமையை மெதுவா பேச ஆரம்பிச்சார். அப்ப அண்ணன் மெதுவா விசாரிச்சிருக்கா, எனக்கும் ரொம்ப நாளா பற்றி கேட்கணுங்கிற ஆசை அடியனுக்கும் ஆவல் மிக்க இருக்கிறது. நல்ல வேலை நீங்களே தொடங்கி வச்சுட்டீங்கோ, சொல்லிட்டே வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர்கள் மாமியாருடைய பிரபாவத்தை எல்லாம் சொல்லிட்டு வர சாதாரணமா பேசிட்டு போறவாட பார்த்தா ஆங்காங்கே அப்படியே நின்றுடுவான். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நின்றுட்டே பேசுவான். சரி மேலே போவோம் அப்படின்னு நடக்க ஆரம்பிப்பா. திரும்ப ஒரு இடத்துல நிற்பார்கள். இப்படித்தான் பேசிக்கொண்டே தினப்படி 1/4 மணி 20 நிமிஷத்துல ஆகாச கங்கையை கிட்டி அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வருகிறவரான பிரதிவாதி பயங்கர மன்னன் அன்றைய தினம் சுமாரா 1-1.5 மணி காலம் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. தீர்த்தத்தை போய் நிரப்பிக்கொண்டார் குடத்திலே, திரும்ப எடுத்துட்டு வரார். அப்பவும் பேசிட்டே நின்று கொண்டே வருகிறார்கள். கைங்கரியவர்கள் பதறிக்கொண்டு ஓடிக்கொண்டு வந்தார்கள். இவர் இடத்துல வந்துட்டோம், என்ன சுவாமி இன்னைக்கு அநியாயத்துக்கு காலதாமதம் ஆகி போச்சு, அந்த குடத்திற்கு கூட பெருமான் திருவாராதனத்திற்கு காத்திருக்கிறான். அழகான வார்த்தை.
அவர் காத்துன்னு இருக்காருன்னா என்ன தெரிஞ்சுக்கணும் தானே? அவர் காத்துட்டு இருக்கிறது சரியா, நாம காத்துட்டு இருக்கணுங்கிறது தான் அர்த்தம். நாம காத்திருந்து கைங்கரியம் பண்ண வேண்டும். இப்படி காலதாமதம் ஆகிவிட்டதே, அதனால அந்த குடத்தை இப்படி கொடும் அப்படின்னு வாங்கிவிட்டா. இவர் அப்படியே வாய் வந்து நிற்கிறார். ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமே, என்னமோ பேச்சு சுவாரஸ்யத்துல கைங்கரியத்திலே இப்படி ஒரு குறை ஏற்பட்டு விட்டதே, என்ன செய்வது அப்படின்னு அவருக்கு பெரிய வருத்தம். அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் நினைவிற்கு வந்தது. தீர்த்த குடத்தை கொடுத்துட்டேன், அதில் சேர்க்க வேண்டிய பரிமள திரவியங்கள் எல்லாம் சேர்க்காமலே கொடுத்து விட்டேன். எம்பெருமானுடைய வாயமுதம் அதைத்தானே பிற்பாடு நாம அவருடைய சரணாமுதம் அந்த தீர்த்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம்னு சொன்னால் அதுல எத்தனை விதமான பரிமள திரவியங்கள் எல்லாம் சேர்க்கிறார்கள். நம்ம ஜாதிக்காய் சேர்ப்பார், ஜாதி பத்திரி சேர்க்கிறார், அதுக்கு மேலே ஏலக்காய் சேர்க்கிறார்கள், லவங்கம் சேர்க்கப்படுகிறது, பச்சை கற்பூரம் சேர்க்கப்படுகிறது. இப்படி இந்த வாசன திரவியங்கள் எல்லாம் சேர்த்துத்தானே இந்த பெருமானுடைய தீர்த்தம்ங்கிறது தயாரிக்கப்படுகிறது. எதையுமே சேர்க்காம கொடுத்துட்டேனே, இன்னைக்கு பெருமான் கோபித்துக் கொள்வானோன்னு பயம். சுவாமி சுவாமின்னு இவர் கூப்பிடுகிறார். அவ ஓடுற கையில் எடுத்துக்கொண்டு அந்த குடத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறவர்கள் என்னன்னு கேட்டுருக்காங்க. அதை ஒன்றும் சேர்க்கவே இல்லைன்னா அதெல்லாம் பரவாயில்ல சுவாமி, ரொம்ப நாளைக்கு எடுத்ததுக்கு மேல் அதற்கெல்லாம் அவகாசமே இல்லை என்று குடத்தை எடுத்துக்கொண்டு நேரே சன்னதிக்கு போனார்கள். இவரும் வந்துட்டார் சன்னதிக்கு, கையை செஞ்சு நிற்கிறார். தர போடப்பட்டிருக்கிறது, வெளியில குலசேகரபடி வெளியில நிற்கிறார். ஐயோ பகவான் இன்றைக்கு சீற்றத்தோடே இருப்பான், போதும் கோபத்தோட இருப்பார்னு நினைக்கிறேன். இத்தனை நாள கைங்கரியம் ஒழுங்கா என்னைக்கும் ஒண்ணுன்னா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒழுங்காக எல்லாத்தையும் செய்து கொண்டு வருகிற போது நன்னா பண்றீங்கன்னு பாராட்டுறதுக்கு ஒருத்தர் வருவாருன்னா வரமாட்டார். இது உலகத்தினுடைய இயல்பு. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். அவன் நன்றாக நடந்து கொண்டு வருகிறதுன்னு சொல்லிடுவோமா? குறை ஏற்பட்டதுன்னா கேட்கிறோம் இல்லையா? இது குறையாச்சே, எப்படி நடக்கலாம் கேள்வி கேட்க வந்து விடுவார்கள். நியாயமான கேள்வியாக இருந்தால் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதனால இந்த இடத்துல பார்த்தார், பெருமான் இன்னைக்கு கேட்டான்னா கேள்வி நியாயம்தான். இந்த சுவாமி குடும்ப தீர்த்தம் கொடுக்கலாமா, அதில் சேர்க்க வேண்டிய பரிமள திரவியங்கள் சுகந்த திரவியங்கள் எல்லாம் சேர்க்காமலே கொடுத்திருக்கிறீரே, அவ்வளவுதான் கைங்கரியத்திலே ருச்சியான கேட்டுட போறாரே. இவருக்கு ஒரே பதவதைப்பு. திரை விளக்கப்பட்டது, நீக்கப்பட்டது. இவர் குனிந்த தலை நிமிராமல் அழுத கண்ணீரோடே நிற்கிறார். கண்ணநீர் கைகளாலே குந்திர நிலைமையை அடைந்தவராக இருக்கிறார். அப்ப திருவேங்கடமுடையான் அர்ச்சக சுவாமியினிடத்திலே ஆவேசித்து, சுவாமி இன்றைக்கு இன்னமும் விசேஷமாக என்ன கொடுங்கோ, இன்னமும் விசேஷமாக என்ன பரிமள திரவியம் சேர்த்தீர்னு கேட்டார். இது புதுசா ஒரு வாசன திரவியங்களை சேர்த்தா போல இருக்கே, நித்தியபடி சேர்க்கிறத சேர்த்திருப்பீர், கூடவே வேற ஏதோ சேர்த்திருக்கீர் போருக்கே என்னன்னு கேட்டார். அவர் சொன்னார், தினப்படி சேர்க்கிறதையே நான் சேர்க்கல, இதுல புதுசா என்ன சேர்க்க போகுது, இன்றைக்கு பெரிய பிழை செய்து விட்டேன் அப்படின்னா. அவர் சொன்னார் பெருமாள், இல்லையே இன்றைக்கு ரொம்ப ருச்சிகரமாக இருந்தது. அப்பத்தான் பிரகலாதமேந்திரமன்னன் சிந்திக்கலானார், நாம ஏதும் சேர்க்காத போதும் இந்த தீர்த்தத்தை அவன் மிகவும் உகந்திருக்கிறான்னு சொன்னார். இதிலே வாசனைங்கிறது மிக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் ஏதோ ஒன்று சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். நாம ஒன்றும் சேர்க்கல, அர்ச்சகான அவகாசம் இல்லைன்னு அவளையே வாங்கிட்டு போயிட்டான். அவளும் சேர்த்ததா தெரியல. அப்ப வாசனை எங்கிருந்து வந்ததுன்னா, எந்த மாமனிகளுடைய வைபவத்தை நாம் பேசியும் கேட்டும் போதை போக்கினோமோ அந்த அனுபவமே இதிலே வாசனையாக கலந்திருக்கிறது அப்படிங்கிறத தருணமே புரிந்து கொண்டார். இதற்கு மேலும் மாமனிகளை சேவிக்காமல் இருப்பதுங்கிறது தகாதுன்னு தீர்மானித்து விட்டார். திருவேங்கடமுடையானிடத்தில் விண்ணப்பித்துக் கொண்டார். சுவாமி உடனடியாக திருவரங்கத்திற்கு போக வேண்டும் என்கிற குதூகலம் நமக்குள்ளே கிளர்ந்தெழுந்திருக்கிறது, தேவரையும் நியமனம் தந்துவிட வேண்டும் அப்படின்னு கேட்டார். சரி போயிட்டு வாரு, நல்லதே நடக்கும் என்று திருவேங்கடமுடையானும் சொல்லி அனுப்பினார். நேராக வந்து சேர்ந்தார். முன்னமேயே ஒரு ஸ்ரீமுகம் அங்கிருந்து இங்கே அனுப்பப்பட்டது. திருவாதிபேங்கர மன்னன் மணவாள மாமனிகளுக்கு ஸ்ரீமுகம் ஒரு கடிதாசி எழுதியிருந்தார். அடியன் வந்து கொண்டிருக்கிறேன். மாமனிகள் பார்த்தார், பெரிய குடும்பத்திலே தோன்றியவர், முழுமை நம்பி திருவம்சத்திலே அவதரித்தவர், வேதாந்த தேசிகனாருடைய பரம கிருபைக்கு பாத்திரபூதர், அவர் திருக்குமாரராலே நன்கு அனுகிரகிக்கப்பட்டவர். அவரை நன்ன காவேரி தீரத்திலிருந்து சகல வரிசைகளுடன் அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று சிஷ்ய பிரசிஷ்யர்களுக்கு அவர் கட்டளையிட்டிருந்தார். அவர் காவேரியில வந்து அனுஷ்டானத்தை எல்லாம் முடிச்சுட்டு 12 திருவன்காப்புகள் துலங்க மாமனிகளை சேவிக்கிறதுக்கு சன்னதிக்கு போறதுக்கு தயாராக எழுந்தருள் இருக்கிற நிலை. அப்பத்தான் மாமனிகளுடைய சிஷ்ய பிரசிஷ்யர்கள் வந்து அவரை அழைத்துக் கொண்டு எழுந்தருள பண்ணி கொண்டு போகிறார்கள். அவர்கள் உள்ளே சென்ற அந்த தருணம், திருவாதிபேங்கர மன்னன் சந்நிதிக்குள்ளே எழுந்தருளி அந்த தருணம் இருக்கிறதே, அவ்வேளையிலே மணவாள மாமனிகள் இலிங்கத்திட்ட புராணத்திலுங்கிற ரொம்ப ஆச்சரியமான பாசனம், எப்பெருமானுடைய பரத்வத்தை நம்மாழ்வார் நன்கு ஸ்தாபிக்கிற பதிகம் திருவாய்மொழி, ஸ்தாபிக்கிற பாசுரம். இந்த பாசுரத்தினால்தான் 2 தடவை ரெட்டித்து சேவிப்பதுங்கிற வழக்கம் உண்டு. எம்பெருமான விட்டா இன்னொரு தெய்வம் உண்டாங்கிறத
அர்த்தத்தை நன்கு அறுதியிடும்படியான சன்னிவேஷம். இந்த பாசுரத்தை மாமுனிகள் அங்கே உபதேசித்துக் கொண்டிருந்தார், உபன்யசித்துக் கொண்டிருந்தார். பிரமாணங்களை அப்படியே வருஷிக்கிறார்னு சொல்ல வேண்டும். பற்பல சான்றுகளை எடுத்து காட்டி இந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை அங்கே இருக்கிற ஸ்ரோதாக்களுக்கு, அங்கே கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு பெரிய மழையென வருஷிக்கிறார். வைக்கிறவன் அதை செவிமடுத்துக் கொண்டே திருச்செவி சாற்றிக் கொண்டே வருகிறார். அப்ப அவர் மனசுல என்ன எண்ணம் ஓடின்றது தெரியுமா? நாம கூட ஏதோ பல வித்வான்கள் உண்டு, அன்னவர்களிலே இவரும் ஒருவர் என்றே எண்ணி இருந்தோம். அந்த நாட்டு ஒன்று வித்வான்களுக்கு ஒன்றும் குறவே கிடையாது. வித்வான்கள்னா ஒரு பெரிய வித்வான் அப்படின்னா என்ன சொல்றது? இவர் மட்டுமா வித்வான்? இவரை போல பல பேர் உண்டு. இன்னைக்கு சொன்ன பாஷை ஒரு வித்வான் இருக்கு அப்படின்னு அவர் பெரிய வித்வான். அவர் என்ன தெரிஞ்சுட்டு இருக்காருன்னா அதான் தெரியாது, பெரிய வித்வான்னு சொன்னா அப்படியே கொண்டு இருக்கோம். அப்படிங்கிற காலத்துல தான் இப்ப நாம இருக்கோம். அந்த நாள் அப்படிலாம் சொல்லிட மாட்டேன். பெரிய வித்வான் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தெரியும் முதல்ல விசாரிப்பா. ஓ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காரா, அதெல்லாம் என்ன உபஸ்திதி உண்டா, அவருக்கு புஸ்தகம் பார்க்காத சொல்லுவாரா, எல்லாம் கேட்டு இருப்பா. அப்ப பெரிய வித்வான் சொன்னா எல்லாரும் தான் பெரிய வித்வான். இது என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னு பலரும் கருதி இருந்த காலம். அண்ணன் நினைச்சுக்கிறார் மாமிகளை அடியேன்னு அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேங்கிறார். அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து இந்த ஒற்றை நாள் ஒரு நாள் அவருடைய அந்த காலக்ஷேபத்தை கேட்ட பிற்பாடு அப்பதான் புரிஞ்சுட்டேன், திருவரங்கநாதன் ஏன் இவர் திருவாக்கினாலே பகவத் விஷயத்தை கேட்கணுங்கிற ஆசை கொண்டாங்கிறத இப்பதான் தெரிஞ்சுட்டேன். இல்லைன்னா பெருமாளுக்கு அவருக்கு கிடைக்காத ஆச்சாரியர்களா? எத்தனை எத்தனை ஆச்சாரியர்கள் திருவவதரித்தார்கள். அவர்களிடத்திலே எல்லாம் தன்னுடைய விருப்பத்தை, பெரு விருப்பத்தை ஒரு நாளும் வெளிப்படுத்தினவன் அல்ல திருவரங்கநாதன். இன்னொரு காலக்ஷேபம் இன்னொரு மாத்திரம் காலக்ஷேபம் பண்ண வேண்டும் என்கிற அந்த பெரு விருப்பத்தை எந்த ஆச்சாரியரிடத்திலும் திருவரங்கநாதன் ஒரு நாளும் வெளிப்படுத்தினவன் அல்ல. ஆனா இவரை பார்த்த உடனே நாளை தொடங்கி நீர் இங்கே எழுந்தவரை இருந்து நமக்கு திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷங்களை சொல்ல வேண்டும்னு அவரிடத்துல நியமித்தான். அப்ப மணாளமாக என்ன சொன்னார் தெரியுமா? நாம பெரிய திருமண்டபமா இந்த விதேசத்துக்கு இருக்கிற ஏத்தம் என்ன பெரிய கோயில்னு கொண்டாடுறோம். எல்லாமே பெருசு, பெரிய கோயில். எதை எடுத்தாலும் இந்த பெரியங்கிற அடைமொழி முன்னோட ஒட்டிக் கொள்கிறது இல்லையோ, எல்லாம் நாம சிறியவர். நம்ம கூட்டு பெருமாள் இந்த இடத்துல நீ மாறனுடைய மறைப்பொருளை இங்கே வந்து போத வேண்டும் என்று நியமிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியமனத்தை சிரசா வகித்து அடுத்த நாள் தொடங்கி இங்கே காலக்ஷேபம் சாதிக்க தொடங்கினார். இதை வேடிக்கையா இப்படி சொல்லுவா, பெருமாள் கூப்பிட்டுட்டார், நாளையிலிருந்து திருவாய்மொழி அர்த்தங்களை சொல்லுன்னு. அப்ப மாமனிகள் கேட்டாரா, நான் வந்து சொல்லிடுவேன். ஆனா திருவரங்கத்திலே தினத்தோறும் உற்சவம், ஏதாவது புறப்பாடு நடந்து கொண்டே இருக்கும். நீ கிளம்பி போயிட்டேன்னா யார் உட்கார்ந்து கேட்பான்னு கேட்டார். திருவரங்கநாதன் சொன்னார், சரியாத்தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்க தினத்தோறும் உற்சவம் நடக்கிறதுனால அவ்வப்போது புறப்பாடுகள் எல்லாம் இருக்கும். என்ன செய்யலாம்? சரி, ஒரு வருஷத்துக்கு உற்சவங்களை எல்லாம் நிறுத்தி விடுகிறேன். காலக்ஷேபம் கேட்கறதுக்காக ஒரு வருஷம் உற்சவங்கள் நிறுத்தப்பட்டன. ஒரே உற்சவம் தான், ஈடு உற்சவம் தான். மணவாள மாமுனிகள் ஈடு சாதிக்கிறார். ஆழ்வாராச்சாரியர்கள் எல்லாம் அங்கே எழுந்தருள பண்ணப்பட்டு அவர்களும் கொலுவைத்திருந்தார்கள். தினப்படி காலக்ஷேபம் நடக்கிறது. அப்பதான் ஒன்னும் தேடும் பதிகம் திருவாய்மொழி. அதில் இணைந்த திட்ட புராணத்தில் இருந்த பாசுரம். அந்த சந்தர்ப்பத்தில்தான் திருவாய்மொழி மன்னன் உள்ளே நுழைகிறார். இவருடைய அந்த மேதாவிலாசத்தை கண்டு திகைக்கிறார். இத்தனை பெரிய மேதாவியை என் வாழ்நாளில் இதுகாரம் அடியில் சந்தித்ததே கிடையாது அப்படின்னு இதுதான் உறுதியான ஒரு விஷயம்னு அறுதி இடுகிறார். நமக்கே சொல்லுகிறார், இதுதான் உறுதி. இப்படிப்பட்ட ஒரு व्यक्तिயை இதுகாரம் நாம் சந்தித்ததில்லை, சேவித்ததில்லை முடிவு கட்டினார். ஆதி ஜனன்யாச்சாரிய சுவாமி அவர் எப்படி மணவாள மாமுனிகளை சேவித்த அனந்தரம் பூதூரில் வந்துதித்த புண்ணியனோ பூங்கமழும் தாரார் மகிழ்மாறவன் தானிவனோ தூதூர வந்த நெடுமாறோ மணவாள மாமுனிவன் எந்த இவர் மூவரிலும் யாரும் அவர் பிரமித்தாரோ உல்லேகங்களை செய்தார். இத உல்லேகம்னு சொல்லுவோம். என்ன இப்போ இவர் இவரா இருப்பாரோ, இவர் அவரா இருப்பாரோ, அவர்தான் இவரோ, இவர்தான் அவரோன்னு பேசுறாரு. சேஷோவா சைன்யநாதோவா ஸ்ரீபதிர்வேதி சாத்விகைஹி விதர்க்கியாய மகாபிராஜ்ஞைஹி பாஷ்யகாராய மங்களம் அப்படின்ட்டு வெங்கடமானார் பற்றி சொல்லும்போது என்ன சொல்றோம்? இவர் ஆதிசேஷன் தானா, இவர் சேன முதன்மையார் தானா, இல்லைன்னா இவர் பஞ்சாயுதங்களிலே ஒருவரா இப்படின்னு தான் பேசுறாரு.
இல்ல சாட்சாத்து ஸ்ரீபதி பெருமானே வந்து அவதரித்திருக்கிறானோ என்று விதக்கியாய மகாபிராஜ்ஞி பாஷ்யகாராய மங்களம் என்று அறிவாளிகள் எல்லாம் இப்படி உல்லேகங்களை செய்கிறார்கள். அத்ரி ஜமதக்னி பங்கிரத வசூனந்த சோனுமானமுடைய கிரமாவதாரமோ வியாசாதிபதி ஆவேசமோ நாயனார் நம்மாழ்வாரை பத்தி அருளை செய்யும் போது நம்மாழ்வாரை சேவிக்கிறவாள்லாம் என்ன சொல்றார், இவர் யாருன்னு தெரியலையே, இந்த அவதாரத்திலே அதாவது ஆழ்வாராக இப்போது பிறந்திருக்கிற இவர் இந்த யுகத்திலே இந்த தெய்வமாக பிறந்தவரோ ராமனோ கண்ணனோ அப்படின்னு எல்லாம் சொல்றா போலே அந்த உல்லேகம் பண்றதுன்னு சொல்லுவார். அதை போலதான் அவர் பார்க்கிறார், இவர் யாருன்னு தெரியலையே ரொம்ப ஆச்சரியத்தோட விஸ்மிதராகி நிற்கிறார். அப்ப பக்கத்துல போயிட்டு அவரை விழுந்து வணங்கி விட்டு மணவாள மாமன் இடத்துல என்ன தெரியுமா பிரார்த்திச்சார், இப்போதே இந்த ஆத்மாவை அங்கீகரித்தவர்களோடு கேட்டார். அடியனை இப்போதே ஏற்றுக்கொண்டவர வேண்டும். இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான கட்டம். அப்ப மணவாள மாமன்கள் அண்ணரே எழுந்தருளுக, திரிவாதி பயங்கரம் அண்ணரே எழுந்தருளுக அப்படின்னா சுவாமி எழுந்தருளுக அப்படின்னு சொல்ல வேண்டுமா, வாராய் அழைத்துக் கொள்ள வேண்டாமோ, எம்பெருமானார் வாராய் செல்வப்புள்ளாய் அந்த பகவான் கூப்பிட்டா போல அடைய கூப்பிட்டிருந்தார் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னா சரி வாரம் அப்படின்னு கூப்பிட்ட பிற்பாடு என்னன்னு விசாரிச்சிருக்கார். தேவதையர் நமக்கு திருவிலட்சணை பிரசாதி தருள வேண்டும், சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரார்த்திச்சார். அப்ப அழகா ஒரு கேள்வி கேட்டார், உமக்கு பயங்கரம்னு பட்டப்பெயர் இருக்கிறது, பிரதிவாதி பயங்கரம் அப்படின்னு பெயர் இருக்கும் இல்லையோ, பட்டப்பெயரே பயங்கரமா இருக்கு அப்படின்னா இன்னும் பயங்கரமா இருக்காதுதான் அர்த்தம். பெயரே பயங்கரம் இருக்கு. அடுத்த வார்த்தை சொன்னார், நாமும் சாதுன்னு, சாது சன்னியாசி தானே, ஜீயரா இருக்கேன் சாது சன்னியாசி, நாமும் சாது நீரோ பயங்கரம், இந்த பயங்கரமும் சாதுவும் எப்படி சேரும்னு கேட்டார். அழகான கேள்வி. அதற்கு அண்ணா சாதித்த பதில் இருக்கு பாருங்க, இன்னும் அத்தியாச்சரியமான பதில். இந்த கேள்வியை அதை உத்தேசிச்சுதான் மாமனிகள் கேட்டிருக்காருன்னு சொல்லணும். இந்த பதிலை அவர் திருவாக்கிலிருந்து பெற வேண்டும்ங்கிறதுக்காகவே இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காருன்னு சொல்ல வேண்டும். நாமும் சாது நீரோ பயங்கரம் எங்கனம் கூடும்னு கேட்டார். அதுக்கு அவர் பதில் சொன்னார், பிரசித்தா பரகோஷ்டீஷு பரமாதி பயங்கரவான். அவர் சொன்னது வாஸ்தவம் தான் சுவாமி. நயன வரதாச்சாரிய சுவாமி, குமார வரதாச்சாரிய சுவாமி அடியனுக்கு அனுகிரகித்த அந்த விருதம் இருக்கிறதே, அந்த விருது இருக்கிறதே பிரதிவாதி பயங்கரம்னு பெயர் கொடுத்திருக்கிறார். நான் யாருக்கு பிரதிவாதி பயங்கரம்னு சொன்னால், மாயிமதங்கஜ மஸ்தக கோட்டி பாட்டன பாட்டல பாணிதலோயா ஸ்ருத்யடவே குஹரேஷு சமிந்தே ச பிரதிவாதி பயங்கர சிம்ஹான்னு சொல்லுவார்கள். இது அண்ணாவினுடைய ரொம்ப உயர்ந்த ஒரு தனியன்னு கொள்ளத்தக்க ஒரு துதின்னு வச்சுக்கோங்க. இது என்ன சொல்லப்படுறதுன்னா, மாயிமதங்கஜ மஸ்தக கோட்டி புறமதத்தவர்களான பல யானைகள் அப்படி வச்சுக்கோங்க. புறமதத்தவர்கள் வேதத்திற்கு புறம்பானவர்கள் அர்த்தம். வேதத்திற்கு புறம்பானவர்களாக அமைந்திருக்கிற மற்றைய மதத்தை சேர்ந்த வாதிகள், அந்த வாதிகள் எப்படி இருக்காங்கன்னா மதம் பிடிச்ச யானைய போல இருக்கா. அந்த யானைகளுடைய மத்தகத்தை பிளக்கவல்ல சாமர்த்தியம் யாருக்கு உண்டுன்னு சொன்னால் ஒரு சிம்மத்துக்கு தான் உண்டு. ஒரு சிங்கம் இருக்குன்னு சொன்னால் அது வலிமிக்க சீயமாக இருக்கிறதுன்னு சொன்னால் அது யானைகளுடைய மத்தகத்தை பிளக்க வல்லது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தால் சொல்றா. எந்தெந்த யானைகள் மதம் பிடித்த யானைகளை போலே நம்முடைய சம்பிரதாயத்தை அழிப்பதற்காக புறப்பட்டு வருகின்றனவோ அந்த யானைகளுடைய மத்தகத்தை பிளக்கிற சிம்மமாகிற அந்த பிரதிவாதி பயங்கர மன்னன் அவர் எங்கே வசிக்கிறார்னு கேட்டால் ஸ்ருத்யதவே குஹரேஷு சமிந்தேன்னா வேத வேதாந்தங்களாகிற குகையிலே, வேதமாகிற காட்டிலே வேதாந்தமாகிற குகையிலே வசிக்கிற சிம்மம் அப்படின்னு பிரதிவாதி பயங்கர மன்னன் கொண்டாடப்படுறார். அதனால மாமனிகள் கேட்ட கேள்வி என்ன, தேவரைய பிரதிவாதி பயங்கரமாச்சே அடியே சாதுவாச்சேன்னு கேட்டார். அவர் சொல்லிட்டார், பிரசித்தா பரகோஷ்டீஷு பரமாதி பயங்கரா. சுவாமி எங்க போனாலும் அடியது பிரதிவாதி பயங்கரங்கிற பெயர் இருக்கிறதுங்கிறது ஊரறிந்த விஷயம். பிரசித்தான்னு இது பிரசித்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும், ரொம்ப பிரசித்தமா எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கா. பரகோஷ்டீஷு ஆனா எங்க எல்லாரும் என்ன பிரதிவாதி பயங்கரம்னு சொல்றான்னா நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்த கோஷ்டியில அங்கனம் அழைக்கப்படுவதை அடியேன் விரும்புகிறேன் அல்லேன்னா. நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிற இடம் ஏன் பிரதிவாதி பயங்கர மன்னன் எழுந்தருளுகிறாருன்னா அவ்வளவு பிரதிவாதி பயங்கராச்சேன்னா அவர் இசைய மாட்டார். இங்க போய் அதை சொல்லலாமா? வேதாந்த தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்திலும் எதிராஜ சப்ததியிலும் ஒரு அர்த்தம் சாதித்தருளுகிறார். அதை அடியெடுத்துத்தான் பிரதிவாதி பயங்கர மன்னன் இந்த அர்த்தத்தை சொல்றாருன்னு சொல்லணும். வேதாந்த தேசிகன் என்ன சாதிக்கிறாருங்கிறத அர்த்தத்தை மட்டும் சொல்றேன். தேசிகன் சாதிக்கிறார், ரெண்டு திருவடிகள் ஒரு முண்டோவியோ அதை சொல்றார். ரெண்டு கால பகவான் கொடுத்துருக்கான்,
என்ன பண்ண போறேன்னு சொன்னால் பெருமானாருடைய சம்பிரதாயத்தை அழிக்கிறேன்னு வராளோ அன்னவர்களுடைய தலையிலே என்னுடைய இடது காலை ஊன்றுவேன். சம்பிரதாயத்தை அழித்து விடுகிறேன் யாராவது வந்தான்னு சொன்னால் அவர்கள் தலையிலே சிரசிலே என்னுடைய இடது காலை வைத்து ஊன்றுவேன். அடுத்த கேள்வி அவர்களுக்கு கேட்கப்பட்டது, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வருவார்களாக என் செய்வீர்? ஸ்ரீ வைஷ்ணவா வந்துட்டா என்ன பண்ணுவீர்னா, நாமளா இருந்தா என்ன நினைச்சுப்போம், 2 காலம் இருக்கு, இடது காலை தூக்கி சம்பிரதாயத்தை அழிக்கிறதேன்னு சொன்னவா தலையில வைக்கிறேன்னு சொல்லியாச்சு. வலது காலம் இருக்கு, ஸ்ரீ வைஷ்ணவா வந்தா அவர்கள் சிரசிலே தலையில காலை தூக்கி வச்சுள்ளாமா? அவர் எப்படி சொல்லுற, அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருவடிகளை என் தலைமேல் தாங்குவேன். இதுல ஒரு அவருடைய அந்த சுவபாவம் மரபோ பணிவும் அவரிடத்துல இருக்கிறது. நீங்க அந்த குழந்தைகள்லாம் வாசல்ல பேசுறது அவன் ரொம்ப கெத்தா காண்டாங்க. இந்த குழந்தைகள்ல பரஸ்பரம் பேசிச்சு பார்த்தோம்னா அவனோட கெத்து ஒருத்தருக்கும் வராதுடா அப்படிங்கிற அளவுக்கு அது வடதேசங்கள்லாம் போனோம்னா அவங்க கிட்ட தம் இருக்குங்க. நம்ம ஊர்ல வேற ஏதோ சில அர்த்தங்களை சொல்லுவாங்க. அதனால அவன் இடத்துல போனாதான் அந்த தம் இருக்கு, அதை சாதிக்க வல்ல சாமர்த்தியம் இருக்கு, அவனோட கெத்தே வேறேங்கிற அளவுலையோ அதை போல சொல்ல வந்தேன். இவருடைய கெத்து எப்படி இருக்குன்னு பாருங்க. சம்பிரதாயத்தை அழிக்கிறேன்னு சில பேர் வந்துட்டா அவ தலைமையில என்னுடைய இடது காலை ஊன்றுவேங்கிறார். நம்மவர்கள் வந்துட்டா என்ன பண்ணுவீர்னா அவ திருவடிகளை பிடிச்சிட்டு என் தலைமையில வச்சு வைக்கிறார். எவ்வவர்கள் எப்பெருமானாருடைய திவ்ய ஸ்ரீசூக்திகளிலே ஆழங்காரப்பட்டு அதிலேயே எப்போதும் பொதுபோக்குகின்றார்களோ முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவன் நிலாவழகம்னு சொல்லுகிறோம். முன்னவராம் நம்புறவர் மொழிகள் உள்ள பெற்றோர்னு மனவாளமாமிகளே அருளை செய்கிறார் ஆர்த்தி பிரபந்தத்தை. அப்படி பூர்வாச்சாரியர்களுடைய முன்னோர் மொழிந்த முறை அதை நன்கு கேட்டு அதன் வழி நடப்பவர்களான ஆச்சாரியர்கள் வருகிறார்கள்னா அவர்கள் திருவடிகளை எடுத்து நம்ம தலைமையில வச்சுக்கணும்னு வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். அதே கிரமத்துலதான் பிரதிவாதி பயங்கர மன்னன் என்ன சொல்றார், புறமதத்தவர்களுக்கு தான் பிரதிவாதி பயங்கரன் ஸ்ரீ வைஷ்ணவானாம் கோஷ்டீஷு தத்தாச இதி விஸ்ருதா அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நிரம்பி இருக்கிற சபையிலே அடியன் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தாசன். இன்றைக்கும் பிரதிவாதி பயங்கரன் திருவம்சத்தவர்களாகட்டும் அவர்களுடைய திருவடி சம்பந்திகளாகட்டும் அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது அடியேன் ராமானுஜதாசன் என்று சொல்லி அறியார்கள். அப்படி சொல்ல மாட்டான். சாதாரணமா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அடியேன் ராமானுஜதாசன் சொல்றதுதானே பரவலாக வழக்கத்தில் இருக்கிறது. 100க்கு 75-80% பேர் அடியேன் ராமானுஜதாசன் தான். மீதி 20% மொத்தமே பிரதிவாதி பயங்கர ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்களானா அப்படி கிடையாது. அடியவங்கள் எல்லாம் அடியேன் மதுர கவிதாசன் சொல்ற வழக்கம். அடியேன் ராமானுஜதாசன் சொல்றது இல்லை, சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. நமக்குன்னு ஒரு பிரத்யேகமான அடையாளம் தரப்பட்டு இருக்கிறது. அடியேன் மதுர கவிதாசன் திருமலை அனந்தாழ்வானுடைய திருவம்சத்தவர்கள் அவருடைய திருவடி சம்பந்திகள் அவர்கள் என்ன சொல்வார், அடியேன் மதுர கவிதாசன். ஏன்னா மதுர கவி நிஷ்டையிலே ஊறியவர்கள். எப்படி மதுர கவி ஆழ்வாருக்கு நம்ம ஆழ்வார் தான் எல்லாம் அப்படின்னு இருந்தாரோ அப்படித்தான் எம்பெருமானார் தான் எல்லாம்னு அனந்தாழ்வான் எழுந்தருளி இருந்தார். அதே போல மதுரகவி ஆழ்வாரை போல சித்திரையிலே அவதரித்தவர். அதனால மதுரகவி நிஷ்டை மதுரகவி தாசர்கள். அதே போல பிரதிவாதி பயங்கர சுவாமியினுடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள் அடியேன் ஸ்ரீ வைஷ்ணவதாசன் சொல்லுவார்கள். சோழசிம்மபுரம் வேதாந்தாச்சார சுவாமி எழுந்தருளி இருக்கிறார். அந்த திருமாளிகை சிஷ்யர்கள் அடியேன் ஸ்ரீனிவாசதாசன் சொல்லித்தான் விழுந்து வணங்குவார்கள். அப்ப இந்த அத்தனை பேரு 20% வந்துடுறான்னு வச்சுக்கோங்க. 80% அடியேன் ராமானுஜதாசன். இப்ப இந்த 20% அடியேன் ராமானுஜதாசன் சொன்னா தப்பானா அப்படின்னா கிடையாது. நம்ம சொல்லலாம் ஒன்றும் தப்பே கிடையாது. இருந்தாலும் விழுந்து வணங்கும் போதே இவருக்கு இருக்கிற அந்த ஒரு விசேஷமான ஒரு தன்மை அவர் தெரிஞ்சிருக்கும். அடியேன் ஸ்ரீ வைஷ்ணவதாசன் சொல்லி ஒருத்தர் விழுந்து சேவிச்சாருன்னா ஓஹோ இவர் வந்து பிரதிவாதி பயங்கர சம்பந்தம் பெற்றவர் அப்படின்னு தெரிய வருதோ. அதற்காக வச்சுக்கோங்க. அப்ப அண்ணன் சொன்ன விஷயம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கோட்டி என்று வந்துவிட்டதனால் அடியேன் பிரதிவாதி பயங்கரமாக என்னை நினைத்துக் கொள்வதில்லை அப்படின்னா என்ன அங்க வரான்னு சொன்னா பிரதிவாதி பயங்கரர் வராருன்னா அவர் சந்தோஷப்பட மாட்டார். ஸ்ரீ வைஷ்ணவதாசர் வரா அப்படின்னா தான் அவருக்கு சந்தோஷம் ஏற்படுங்கிறது அர்த்தம். மணவாளமாமுனிகளை ஆசிரித்தார் ஸ்ரீ வைஷ்ணவதாசருங்கிற உயர்ந்த விருதம் அளிக்கப்பெற்றார் மணவாளமாமுனிகளாலே. அப்ப என்ன பாருங்க, தேசிகனுடைய திருக்குமாரர் பிரதிவாதி பயங்கரங்கிற அந்த டைட்டில் கொடுத்தார் மணவாளமாமுனிகள். இவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவர் தாசருங்கிற அந்த ஏற்றத்தை கொடுத்தார். திருவிலச்சினை பிரசாதித்தார். சமாசிரயணம் ஆயித்து ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனத்திலே அவரை பட்டாபிஷிக்தராக அவருக்கு அந்த அனுகிரகத்தை மணவாளமாமுனிகள் செய்தார். மணவாளமாமுனிகளுடைய திருப்பேரனாருக்கெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்தை
பிரதிபாதிகரம் அண்ணனே ஓதுவித்தார் என்று அறிய பெறுகிறோம். ஸ்ரீபாஷ்யத்தில் ரொம்ப பெரிய வித்வான் சொல்லும்படியான ஒரு வைபவம் அது பிரதிபாதிகரம் அண்ணனுக்கு வாய்த்திருந்தது. இப்படி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுடும். எம்பெருமானாருக்கு ஒரு கூறத்தாழ்வானை போவே. அப்படித்தான் மணவாள மாமனிகளுக்கு பிரதிபாதிகரம் அண்ணன் அவர் வாய்க்கப்பெற்றார்னு சொல்லுவார்கள். நம்முடைய சம்பிரதாயத்திலே ராமானுஷர் யாருடைய அவதாரம்னு கேட்டால் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் அவர் தான் எம்பெருமானாராக திருவவதரித்தார்னு சொல்லுகிறோம். என்ன கேசவ சோமயாசியார் கேசவாச்சாரியர் திருவல்லிக்கேணிக்கு போனார். அங்க புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார். பார்சாதி பெருமாள்னு சொல்லிட்டார். நாமே பிறப்போம்னு சொல்லிட்டார். கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரணியில் சொன்ன ராமானுஷர் என்ன கண்ணன் திருவுள்ளத்துல என்ன ஓடி இருந்தது தெரியுமா? கீதையை நான் தான் சொன்னேன், ஆனா கீதைக்கு அர்த்தத்தை அப்ப சொல்லாத வந்துட்டேன். அவனவன் மனம் போனபடி அர்த்தங்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அதனால கீதையினுடைய அர்த்தங்களை சொல்லுவதற்கு இன்னொரு பிறவி எடுத்தாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது அப்படின்னு ரொம்ப நாள பெருமாளுடைய திருவுள்ள கிடக்கை மனசுல இருக்கிற ஆசை அது இந்த கேசவாச்சாரியர் வந்து பிரார்த்திச்சார். நாமே பிள்ளையா பிறக்கிறோம் விட்டார். அதனால இப்பெருமானார் பார்த்தசாரதி பெருமாளுடைய அவதாரம்னு கொண்டாடுறோம். பெரியவாச்சான் பிள்ளை திருக்கண்ணமங்கையிலே உலகமான கண்ணன். அந்த கண்ணனின் பெருமான் நிந்தனக்கும் குறிப்பாக கற்கலா கவியின் பொருள் தானேன்னு பாஷ்மன் சொல்லியிருக்கோம். திருமங்கை ஆழ்வாருக்கு அந்த பெருமாள் ஏதோ அர்த்த விசேஷம் கேட்டிருக்கார். அர்த்த விசேஷம் தெரிஞ்சுக்கணும்னா நீயும் திரும்ப பிறக்கணும், நானும் திரும்ப பிறக்கணும்னுட்டார். திருமங்கை ஆழ்வார் திருக்கலிகண்டிதாசர் நம்பிள்ளையாக திருமவதரித்தார். திருக்கண்ணமங்கை பத்தராம பெருமாள் அவர் பெரியவாச்சான் பிள்ளையாக திருமவதரித்தார். அவர் கண்ணனே பெரியவாச்சான் பிள்ளை என்று கொண்டாடுகிறோம். அதே போல வேதாந்த தேசிகன் திருவேங்கடமுடையானுடைய அவதாரம்னு கொண்டாடுவார்கள். அவருக்கு என்ன ஏத்தம்னா திருமலையப்பனே வேதாந்த தேசிகனாக திருமவதரித்தருளினன் அப்படின்னு கொண்டாடுகிறோம். அதே போல வாதிகேசரி அணியமனமாளச்சியர் இருக்கிறார்கள். அவர் திருநாராயணபுரம் செல்வப்பிள்ளையினுடைய அவதாரம் அவரை ஏற்றுவர்கள். அது அவருக்கு இருக்கிற ஏற்றம். பிடலோகாச்சாரியர் காஞ்சி தேவப்பெருமானுடைய அவதாரம்ங்கிற வைபவம் அவருக்கு உண்டு. அழகமனமாள பெருமாள் நாயனார் திருவரங்கநாதனுடைய அவதாரம். அழகமனவாளனே அவருக்கு திருநாள் அவருடைய அவதாரம் கொண்டாடுகிறோம். அதே போலத்தான் காஞ்சிபுரம் தேவப்பெருமாளே ஹஸ்தியத்ரிநாதரண்ணாவாக திருவவதரித்தார். காஞ்சிபுரம் தேவப்பெருமாள்னா பிரதிபாதிகரம் அண்ணனாக திருவவதரித்தாருங்கிறது நம்முடைய சத் சம்பிரதாயம் காட்டும் அர்த்த விசேஷம். அதனாலே மணவாள மாமிகளிடத்திலே அத்தாணி சேவகம் புரிவதற்காகவே தேவப்பெருமாள் கொண்டது ஒரு குருவும் பிரதிபாதிகரம் அண்ணன். எம்பெருமானாருடைய புனரவதார விசேஷமான மணவாள மாமனிகள் அந்த எம்பெருமானாரிடத்திலே கூறத்தாழ்வான் எங்கனம் அத்தாணி சேவகம் புரிந்து வந்தாரோ அதே போல பிரதிபாதிகரம் அண்ணனும் மாமனிகளிடத்திலே ஈடுபட்டிருந்தார். இன்னொன்னு சொல்றேன். திருவரங்கநாதன் நம்பெருமாள் மாமுனிகளை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ந்தவன் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிங்கிற உயர்ந்த மந்திரத்தை அவன் திருவாய்மலர்ந்தருளினான். இது அத்தனை பேருக்கு தெரிந்திருக்கிற விஷயம். அப்ப அர்ச்சாரூபியான பெருமாள் இவரிடத்துல காலக்ஷேபத்தை கேட்டுட்டு இவருக்கு குருதட்சிணையாக அந்த மந்திரத்தை கொடுத்திருக்காருன்னு தெரிய வருகிறதா? அப்ப மாமுனிகளை ஆச்சாரியராக திருவரங்கநாதன் வரித்தான். ஆச்சாரியராக வரித்தாரே தவிர அத்தாணி சேவகங்கள் செய்தாரான்னு சொன்னால் 5 வயசு பிள்ளையா வந்தார், மந்திரத்தை சொன்னார், ஸ்ரீரங்கநாயகங்கிற பிள்ளையா வந்தார், மறைஞ்சுட்டார், அவ்வளவுதானே. அத்தாணி சேவகங்கள் செய்தாரானால் அதனால்தான் தேவபெருமாள் என்ன பண்ணார்? அவர் அண்ணனாக திருவவதரித்த போது அவர் பார்த்தார் மாமுனிகளுக்கு தொண்டுகள் புரிவதை காட்டிலும் அவருடைய சிஷ்யருக்கு ஆட்பட்டிருத்தலே நமக்கு ஏத்தம்னு நினைச்சிட்டு இருந்தார். அவருடைய சிஷ்யருக்கு ஆட்பட்டிருத்தலே ஏத்தம் என்று அவர் நினைத்திருந்தார். அத்தனை பேருக்கு தன்னை தாசனாக அதனாலே அறிவித்துக் கொண்டார். ஸ்ரீவைஷ்ணவதாசர் அப்படின்னு தான் அவர் சொல்லிக் கொள்கிறார். அன்று தேவப்பெருமாளே பிரதிபாதிகரம் அண்ணனாக திருவவதரித்து மணவாள மாமுனிகளுக்கு ஆட்பட்டிருந்தார். மணவாள மாமுனிகளுக்கு ஆட்பட்டிருந்தாலும் தாசதாச கணனா சரமாவதவியமாங்கிற அந்த நெட்டையிலே ஊறியிருந்தார்னு சொல்ல வேண்டும். அதனால பிரதிபாதிகரம் அண்ணன் காஞ்சி தேவப்பெருமானுடைய அவதார விசேஷம் கொண்டாடுவார்கள். அந்த அண்ணன் மணவாள மாமுனிகளுக்கு மிக்க பிரேமத்தோடு இருந்தார். அந்த பிரேமம் அந்த அன்பு அதிகமாக இருக்கிறதுன்னு சொன்னால் அது என்னவாக புறப்படும்னா அனுபவ பரிவாகம்னு சொல்லுவார்கள். அதுக்கு ஒரு போக்கு வீடு வேணும் இல்லையோ. உள்ளத்துல இருக்கிற விஷயம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள இருக்குன்னா நம்மை சேர்ந்தவர்களிடத்துல அதை எப்போது பகிர்ந்து கொள்வோங்கிற பாதிப்பு நமக்கு ஏற்படும். அது இப்பதான் பாருங்க, சென்னையில நல்ல மழை பெய்யுதுன்னா இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து சொல்ல ஆரம்பிச்சுதான் அந்த ஏரி திறக்கப்பட்டது, இந்த அணை திறக்கப்பட்டது. அதனால கொஞ்சம் அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டியது. எங்க போறது? எல்லாம் வீடு வாசல்லாம் அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னா எல்லாரும் எங்க போறது? அதே பார்த்துட்டு
பெஞ்சா பரவாயில்ல. அதனால தான் ஆண்டாள் ஒரு சின்ன 5 வயசு குழந்தை பிரார்த்தனை பண்ணும்போது எத்தனை ஜாகிரதையா சொல்லிட்டா, வாழ உலகினில் பெய்திடாருன்னா. மழை வேணும்னு கேட்டவள். இதுல எத்தனை பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்குன்னு பாருங்க. எப்படி பிரார்த்திக்கணுங்கிறத சொல்லித்தரா பாருங்க. என்ன மழையை நன்கு வருஷிப்பா எப்படின்னுட்டா, ஒரே நாட்டில் 60 சென்டிமீட்டர் பெஞ்சா என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான் மொத்த பேரும். நீ தானே கேட்ட, மழை கேட்டேன், நான் பொழிஞ்சேன்னு சொன்னா சரியா வருமா? வாழ உலகினில் பெய்திடா. அது எங்களை நாசம் பண்ற மழையாக இருக்கக்கூடாது, நாங்கள் வாழ்வதற்கு தகுதியான மழையாக இருக்க வேண்டும் கேட்டார் இல்லையோ. அதனால இந்த அணையெல்லாம் திறந்து விடுறா, இதெல்லாம் சொல்றது அடிக்கடி சொல்றது இல்லையோ. அதை போல இந்த அனுபவம்ங்கிறது இருக்கிறது. அவரை அனுபவித்து அனுபவித்து உள்ளுக்குள் ஊதிய தேனை போல மணவாள மாமுனிகள் இருக்கிறார்னு சொன்னால் அழகிய சொற்களாக அது வெளிப்பட்டே தீரும். நடப்பதாக பயங்கர மன்னன் என்ன பண்ணார், மணவாள மாமுனிகளுடைய வைபவ விசேஷங்களை எல்லாம் பல நூல்களாக வரவரமுனி சுப்பிரபாதம்னு பாடியிருக்கார். அதே போல வரவரமுனி சதகம்னு அருளி செய்திருக்கிறார். மணவாள மாமுனிகளுக்கென்றே 2 சதகங்கள் வாய்த்திருக்கின்றன. ஒன்று தேவராஜ குருங்கிற எறும்பியப்பா படித்ததான வரவரமுனி சதகம். அதே போல விருதுவாதி பயங்கர மன்னன் அவர் ரொம்ப ஆச்சரியமாக வரவரமுனி சதகத்தை அருளி செய்திருக்கிறார். இதிலே மணவாள மாமுனிகளுடைய ஞான பக்தி வைராகியங்களை கொண்டாடுகிறார். அதோடு மட்டுமல்ல, ஆழ்வாராச்சாரியர்களோட இவருக்கு இருக்கிற சம்பந்தம், அந்த தொடர்பு, அதை விவரிக்கிறார். ஆத்மகுண பூர்த்தி. ஆத்மகுணம்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடியதான நற்பண்புகள் சொல்லுகிறோம். அந்த பண்புகளை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லுகிறார். வைதுஷ்ய பூர்த்தி, எத்தனை ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறதுங்கிறதை நமக்கு காட்டி தருகிறார். அவருடைய ஸ்ரீசுக்திகளுக்கு உண்டான வைபவம் என்ன அதையும் சொல்லுகிறார். இது அனைத்தும் உள்ளே இருக்கிறதுங்கிறத வெளிக்காற்றா போல இருக்கிற திருமேனி பார்த்தோமே. ஆத்ம குணங்கள், அவருடைய வைதுஷ்யம், அவருடைய ஸ்ரீசூக்திகளின் பெருமை, இதெல்லாம் சொன்னோமே. இதெல்லாம் அந்த திருமேனிக்குள்ள இருக்குங்கிறது திருமேனி பார்த்தாலே தெரிய வேண்டாவோ? ஆச்சரியமான திருமேனி. செய்ய தாமரை தாளினை வாழிய சேலவாழி திருநாவி வாழிய துய்யமாறும் குருநூரும் வாழிய சுந்தர திரு தோழின வாழி கையமேந்திய முக்கோலும் வாழிய கருணகுந்திய கண்ணின வாழிய பொய்யில்லாத மணவாளமாமி குந்தி வாழி புகழ்வாழி வாழிய அடியாறுகள் வாழ அலங்கனகர் வாழ சடகோபன் கந்தகனூர் வாழ கடல் சூழ்ந்த மன்னுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் 100 ஆண்டு சொல்றோம் இல்லையா? அப்ப அவருடைய இந்த திருமேனி வர்ணனம் அதையும் இந்த ஸ்தோத்திரத்தாலே செய்கிறார். அதற்கு மேலே அவரை ஆசிரியத்திருக்கிறவர்களான அடியவர்களுடைய பெருமை, மணவாள மாமுனிகளை ஆசிரியத்திருக்கிற அடியவர்களுடைய பெருமை, இப்படி அதையும் இந்த ஸ்தோத்திரத்தாலே ரொம்ப ஆச்சரியமாக அருளி செய்கிறார். மொத்தத்திலே வரவரமுனி சதகம்னு பாடியிருக்கார், வரவரமுனி சுப்பிரபாதம்னு பாடியிருக்கார், இந்த செய்யதாமரை காணன வாழியங்கிற பாசுரத்தை பாடியிருக்கார். அதற்கு மேலே மாமுனிகள் வடிவழகுன்னு பாடியிருக்கார், மாமுனிகள் அவயவ சோபைன்னு பாடியிருக்கார், மணவாள மாமுனிகளுக்கு என்று மங்கள ஸ்லோகங்களை எல்லாம் அனுகிரகித்திருக்கிறார். இப்படி பற்பல நூல்களை நமக்கென்றே அனுகிரகித்த பெருந்தகை பிரதிவாதி பயங்கர மன்னன். மணவாள மாமுனிகள் ஆசிரிச்சார்னு சொன்னேனே. அப்ப மாமுனிகள் ஒரு வார்த்தை சொல்றார், அவரை பார்த்துட்டு வேதாந்த தேசிக கடாட்ச விவிருத்த போதம்னு. வேதாந்த தேசிகனுடைய அனுகிரகத்தாலே ஞானம் கைவரப்பெற்றவர் அப்படின்னு சொன்னார். முதல் வரி மணவாள மாமுனிகள் சொன்னாரா? அடுத்த வரி இதுதான் பிரதிவாதி பயங்கர மன்னனுடைய தனியனுக்கு இருக்கிற ஏத்தம். முதல் வரியை மணவாள மாமுனிகள் அவரே சோதிவாய் திறந்து பேசினார். வேதாந்த தேசிக கடாட்ச விவிருத்த போதம் அப்படின்னார். அடுத்த வரி அவர் சொன்னார், அடியன் விண்ணப்பிக்கிறேன். யாரு? யார் பொருட்டு தனியன் இயற்றப்படுகிறதோ அவரே அடுத்த வரியை சொல்றேன். சுவாமி அடுத்த வரி அடியனே சொல்றேன். என்ன சொல்ல போறார் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். சௌமியோபயந்த்ரு காந்தோபயந்த்ரு யமினா கருணைக்க பாத்திரம். வேதாந்த தேசிகனுடைய திருக்குமாரரான நயன வரதாச்சாரிய சுவாமி அவர் அனுகிரகத்தை பெற்றபடியினாலே தேசிகனுடைய அனுகிரகத்திற்கு அடியேன் பாத்திரபூதங்கிறது நிர்விவாதம், அது உண்மை. ஆனா பெரிய பெருமையா தற்சமயம் அடியேன் கருதுவது தேவரையுடைய திருவருளுக்கு அடியேன் விளக்காகி இருக்கிறேன். காந்தோபயந்த்ரு யமினா கருணைக்க பாத்திரம், மணவாள மாமுனிகளுடைய கருணைக்கு கொள்கலனாக இருப்பவன் நான் அப்படின்னு அவரே சொல்லிக் கொண்டார். இப்ப பாருங்க, இன்னொரு வாதம் இருக்கு. 2 வரி சொல்லியாச்சு, இன்னொரு 2 வரி சொல்லி ஆகணும் இல்லையோ? சுத்தி இருக்கிற சிவவைஷ்ணவர்கள் எல்லாம் பார்த்தா முதல் வரியை மணவாள மாமுனிகள் அவரே சாதித்தருளினார். 2வது வரியை யார் பொருட்டு இந்த தனியில் இயக்கப்படுகிறதோ அவரே சொல்லிட்டார். அடுத்த 2 வரிகளை நாமத்தான் சொல்லணும்னு வத்சாங்கமாய மனவத்திய குணைருபேதம் பக்தியா பஜாமி பரமாதி பயங்கராரியம், இது சுத்தி இருந்த வார்த்தை வேலை சேர்ந்து அனுசந்திச்சார். இந்த மாதிரி ஒரு தனியன் தயாரிப்பு வேறெங்கும் நிகழ்ந்ததாக தெரியவில்லை. முதல் வரியை இன்னொருத்தர் சொன்னார், ஆச்சாரியன் சொன்னார். 2வது வரியை சீடரை சொன்னார். அடுத்த 2 வரிகளை சுத்தி இருக்கிற ஸ்ரீவைஷ்ணவர்கள்
வத்சான்பவாய அனவத்திய குண இருபேதம். ஸ்ரீவத்ச கோத்திரத்திலே ரொம்ப உயர்ந்த உடும்பை குலத்திலே திருவதரித்தவராய் அனவத்திய குண இருபேதம் குற்றமற்ற குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக விளங்குபவரான பரமாதி பயங்கராரியம் இந்த பரமாதி பயங்கராச்சாரியரை பக்தியா பஜாமி பக்தியுடன் அவரை வணங்குகிறேன். ஆச்சரியமாக இந்த தனியன் அமைந்தது. அவருடைய வரவர்ணி சதகங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தம். முழுக்க முழுக்க மனமாளமானவர்களுடைய வைபவத்தை இதிலே பறக்க செய்திருக்கிறார். அதுல சில ஸ்லோகங்களை இந்த கோஷ்டியிலே அனுபவிப்பிக்கலாங்கிற ஆசையோடு தான் வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு 55 நிமிஷம் ஆயிடுத்து. ஒரு 20-25 நிமிடங்கள் இந்த கோஷ்டியிலே இந்த கிரந்தத்தினுடைய அர்த்த விசேஷங்களை நாம் அனுபவித்து மகிழலாம். முதல் ஸ்லோகம் மணவாளமாமணிகள் திருவவதரித்திருக்கிற அவருடைய இந்த திருமூல நன்னாளை கொண்டாடுகிறார். முதல் ஸ்லோகத்துல தான் கொண்டாடி இருக்காரால் அந்த ஸ்லோகம் முதல் ஸ்லோகத்துல திருமூல நன்னாளை கொண்டாடினதுடனே திரும்பவும் அந்த நன்னாளை கொண்டாடணுங்கிற ஆசை பெருக இரண்டாவது ஸ்லோகமும் அங்கனமே செல்லுகிறது. எப்படி கொண்டாடி இருக்காருன்னு சொல்றேன். ஆச்சரியமான முதல் ஸ்லோகம் மூலேவதீர்ணமிக மூலமனோதிதார்த்த தத்வாவபோத சுகிதாம் வசுதாம் விதாத்தும் ராமானுஜாரிய சரணாம்புஜ சச்சரீகம் ரம்யோபயந்திரியம் சரணம் பிரபத்யே. மணவாளமாமணிகளுக்கு உள்ள பெருமைகளுக்குள்ளே அவர் தலையாய பெருமையாக எதை கருதி இருந்தார்னால் யதீந்திர பிரவணம். இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, எம்பெருமானாரிடத்திலே மிக்க பிராவண்யம் உடையவர். எம்பெருமானாரிடத்திலே வைக்கப்பட்ட அந்த பேரன்பு இருக்கிறதே, அந்த பேரன்பிற்கு ஒரு வடிவம் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த வடிவம் தான் மணவாளமாமணிகள்னு சொல்ல வேண்டும். கண்ணன் எம்பெருமானிடத்திலே வைக்கப்பட்ட அன்பு, அந்த அன்பிற்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அது நம்மாழ்வார். எம்பெருமானாரிடத்திலே வைக்கப்பட்ட அன்பிற்கு வடிவம் கொடுத்தோம்னால் அமிர்தகவியின் கொண்டாடப்படுகிறவரான திருவரங்கத்தவதனாரை சொல்லலாம். ராமானுஜமுத்தந்தாதி ரொம்ப ஆச்சரியமா பாடி கொடுத்திருக்கார். அதை போல இந்த இடத்துல எம்பெருமானாரிடத்திலே வைக்கப்பட்ட அன்பே வடிவெடுத்தவருங்கிற ஏத்தம் அமுதனார ராமானுஜமுத்தந்தாதிக்காக கொண்டாடி சொன்னது அத்தனை. ஆனா அந்த பெருமை முழுக்க முழுக்க யாரிடத்திலே நிரம்பி இருக்கிறதுன்னா யதீந்திரரிடத்திலே பிராமணியம் மிக்கவர், பேரன்பு மிக்கவர். அதனால்தான் யதீந்திர பிரவணர்னு திருநாமம். எப்போதும் எம்பெருமானாரையே சிந்தித்துக் கொண்டிருப்பர். இங்கதான் சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், சுவாமி எம்பெருமானார் தான் இவர் தான் எம்பெருமானார். ஆதியிலே அரவரசை அழைத்து அரங்க அவனியிலே 200 ஆண்டு இருந்தீர் என்ன, பாதியிலே உடையவராய் வந்து தோன்றி பரமபதம் நாடியவர் போவேன் என்ன, நீதியாய் முன்போல நிற்க நாடி நிறுவதனை நிறைவேற்றி வாரவின சாதாரண விதமாவரிடம் தன்னில் தனித்துலா மூல நாள் வந்தார் தானின் பாசனம் எல்லாம் இருக்கு. ஆதிசேஷன் தான் முதல்ல வந்தார், ராமானுஜரா வந்தார், 200 வருஷம் இருந்துடுவான்னு பெருமாள் சொன்னார். 120-125 ஆண்டுகள் இங்கே வாழ்ந்தார். சில பேர் 125 சொல்றார், சில பேர் 120 அவ்வளவு வாழ்ந்தார். அதற்கு பிற்பாடு இங்க இருக்கிறதுக்கு அவருக்கு மனசு கொள்ளலை. திரும்ப வைகுண்டநாதனை பார்க்க மாட்டேனான்னு ஆகி போச்சு, திரும்ப போயிட்டார். ஆதிசேஷன் பயந்துட்டே போனார். பெருமாள் கேட்பாரு, 200 வருஷம் கொடுத்தனே இங்க வந்துட்டு ஏன் கேட்க போறாரு என்ன? பெருமாள் சொன்னார், இன்னும் முன்னாடி வந்திருந்தா கூட தேவை என்ன, நம்ம பிரிந்து நம்மாலும் இருக்க முடியவில்லை, நல்ல வேளை வந்தீரோ வா அப்படின்னு அழைத்துக் கொண்டார். கொஞ்ச காலம் போச்சு, நிறுவை தன்னை நிறைவேற்றி வாழும் அந்த பேலன்ஸ் இருக்கே, அந்த வருஷங்களை வாழ்ந்துட்டு வாழும்னு அனுப்பிச்சார். மாமணிகளாக வந்தார். அவர் தேடுகிற விஷயம் என்னன்னா அவரே இவர், இவரே அவர் தெரிகிறது இல்லையோ. அப்ப அவரையே இவர் நினைச்சுட்டு இருப்பார், அவரையே இவர் தொழுது கொண்டிருப்பார், அவரையே இவர் பூசித்துக் கொண்டிருப்பார்னால் இது பொருந்த மாட்டேன் என்கிறது. தன்னைத்தானே துதித்தல்கிறது உண்டோ அப்படின்னா உண்டுங்கிறதான் பதில். உண்டோன்னு கேட்டு நம்ம ஆச்சரியமா கேட்டார், உண்டுங்கிற காஞ்சி முத்துராமலிங்க மகாவித்வான் சுவாமி அவர் ஆச்சரியமா எதிராஜ வம்சத்தை வியாக்கியான அவதாரிகையில காட்டி அருளுகிறார். பெரியோர்கள் காட்டிய வழியிலே சில அர்த்தங்களை அவர் அருளி செய்கிறார். சக்கரவர்த்தி திருமகன் ராமன் திருவவதரித்த காலத்திலே சாட்சாத்து பகவானுடைய அவதாரம் தானே ராமன், வேதவேத்தியன் தானே ராமனாக பிறந்தான். ராமன் திருவாராதனம் பண்ணியிருக்கான். யார் திருவாராதனம் பண்ணார்? ராமன் திருவரங்கநாதனை பூசித்து வந்திருக்கிறார். சர்வஜ்ஞா விஷாலாட்சியா நாராயண உபாகமத்து. திருவரங்கநாதனுக்கு ஆதியிலே ஜெகநாதன் திருநாமம். அதுதான் முதல்ல அவருக்கு உண்டான பெயர். ஸ்ரீரங்கத்துக்கு வந்த பிற்பாடுதான் ஸ்ரீரங்கநாதன். திருவரங்கத்திற்கு வருவதற்கு முன்பாக அயோத்தியிலே அவர் எழுந்தருளி இருந்த காலத்திலே அவருக்கு ஜெகநாதன் திருநாமம். இங்கே திருவரங்கத்திற்கு வந்தார். ஸ்ரீரங்கநாதன்கிற திருநாமத்தை சம்பாதிப்பதற்காகவே இங்கே வந்தார்னு நம்முடைய ஆச்சாரியர்களுடைய அபிப்பிராயம். திருவரங்கநாதன் யார் அவரை தொழுதிருக்கிறார்? சக்கரவர்த்தி திருவாரே தொழுதிருக்கிறார். இங்கே அந்த கேள்வியை கேட்டுக்கோங்க, அவரே இவர், இவரே அவர், தன்னைத்தானே துதித்திருக்கிறார் என்று சொன்னார். இதெல்லாம் ஒரு லோக மரியாதை என்று சொல்ல வேண்டும். உலக வழக்கத்திற்கு சேர செய்திருக்கிற காரியங்கள். எப்படி ராமன் பகவதவதாரமாக இருந்து வைத்தும் தன்னைத்தானே துதிப்பதை போல திருவரங்கநாதனை துதித்திருக்கிறாரோ அங்கனமே மணவாள மாமுனிகள்
இருக்கிறார் என்று இப்படித்தான் நாம் சமாதானம் கொள்ள வேண்டும். அதனால அவருக்கு யதீந்திர பிரபணருங்கிறது தான் தலையாய பெருமை, தலையாய திருநாமம் என்று அந்த திருநாமத்தை தான் சொல்லணும். அதனால முதல் ஸ்லோகத்திலே எப்படி சொல்லிட்டார், ராமானுஜாரிய சரணாம்புஜ சஞ்சரீகம், எம்பெருமானாருடைய திருவிடைகளை தாமரைகளிலே படிந்து தேனுண்ணும் வண்டு போலே இருக்கும் அவர் அப்படிங்கிறது பிரமாணமானவர்களுக்கு ஏற்றம். அப்படிப்பட்டவரை வணங்குகிறேன். அவர் எப்போது திருவோதரித்தார்னா மூலேவரே மிக மூலமனோதிதார்த்தத்வாவபோத சுகிதான் வசுதாம் விதாத்தும், வசுதாம் இந்த பூமியிலே உள்ளவர்களை மூலம், மூலம்னா மூலமந்திரமான திருமந்திரம்னு அர்த்தம். சம்பிரதாயத்தில் திருமந்திரத்தை எப்படி சொல்லுவார்கள்னா மூல மந்திரம்னு சொல்லுவார்கள். நாம் எந்தெந்த விஷயங்களை அறிந்திருக்கிறோமோ அல்லது நிச்சயமாக அறிய வேண்டுமோ அவை அனைத்திற்கும் மூலமாக இருக்கிற மந்திரம் எதுன்னு சொன்னால் அதைத்தான் மூல மந்திரம், திருவஷ்டமக்ஷர மகாமந்திரம்னு சொல்லுகிறோமே. அதிலே சொல்லப்பட்ட அர்த்தங்கள், அதுல சொன்னதைத்தான் மீதம் இருக்கிற நூல்கள் எல்லாம் விவரித்து சொல்லுகின்றன கொள்ள வேண்டும். இப்ப நம்முடைய சம்பிரதாயத்திலே திருமந்திரம்னு உண்டு, துவயம்னு உண்டு, சரமஸ்லோகம்னு உண்டு. இவைகளுக்கு இடையில ஒரு கனெக்ஷன் உண்டா, தொடர்பு உண்டானா நிச்சயம் உண்டு. திருமந்திரம் எந்த அர்த்தத்தை சொல்றதோ அதை விவரிப்பதற்கு பிறந்ததுதான் துவயம். துவயத்திலே சொல்லப்பட்ட அர்த்தம் அதனுடைய விவரணமாக அவதரித்ததுதான் சரமஸ்லோகம். இன்னொன்னு சொல்றேன், திருமந்திரத்துல முதல்ல பிரணவம் இருக்கு பாருங்க, ஓங்காரம் இருக்கா, அதுக்கப்புறம் தானே நமப்பதம் இருக்கு, நாராயண பதம் இருக்கா. இந்த நமப்பதம் நாராயண பதம் அதோட அர்த்தம் என்னன்னா இதெல்லாம் சேர்ந்து முதல்ல பிரணவத்திலேயே இருக்கு. பிரணவத்துல சொல்லப்பட்டதான் பின்னே இருக்கிற நமப்பதமும் நாராயண பதமும் விவரிக்கிறது. இந்த மூணும் சேர்ந்து என்ன அர்த்தத்தை சொல்றதோ அதைத்தான் துவயம் விவரிக்கிறது. அந்த துவயத்துல இருக்கிற 25 எழுத்துகள் என்ன சொல்றதோ அதைத்தான் 32 எழுத்துக்களாய் அமைந்திருக்கிற சரமஸ்லோகம் விவரிக்கிறது. அப்ப இதெல்லாமே விவரணி பாவம்னு சொல்லுவார்கள். அப்படி ஒன்றோடு ஒன்று இயந்திருக்கிறா போலே சேர்ந்திருக்கிறா போல இருக்கிறதே அந்த மூலமந்திரமான திருமந்திரம். எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது இந்த திருமந்திரம் தானே, அதனால மூலமந்திரம்னே அதற்கு திருநாமம். அந்த மூலமந்திரமான திருமந்திரத்திலே என்னென்ன அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அர்த்தங்களை உள்ளபடி அறிந்திருக்கிற அறிவினாலே, அந்த ஞானத்தாலே சுகத்தை அடைந்தவர்களாக இந்த உலகத்திலே இருப்பவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, திரும்ப புரியுற மாதிரி சொல்றேன், இந்த பூமியிலே இருக்கிறவர்கள் யாரு? நாம தான், வேற யாரும் நினைச்சுக்க வேண்டாம். நம்மளை வந்து சொல்லிடுங்க. நாம் அத்தனை சௌக்கியமா இருக்கணும்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னா மூலமந்திரத்திலே சொல்லப்பட்ட அர்த்த விசேஷங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சுவாமி அது என்ன அர்த்தம்னு சொல்லிட்டா எங்களுக்கு சுலபமா தெரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன், ஒன்றும் பெரிய கஷ்டமான அர்த்தம் எல்லாம் கிடையாது. அப்படியே போற இடமெல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன். தினமும் எழுந்த உடனே நாம சொல்றதுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்கன்னு வடதேசங்கள்லாம் கேட்கிறேன். சிம்பிளா இருக்கணும் சுவாமி, அதுக்கு பெரிய சம்ஸ்கிருத ஸ்லோகமாலாம் இருக்கக்கூடாது. இதை சொன்னா எல்லாம் சொன்னா போலே ஆகும் அப்படிங்கிற போல ஏன்னா ஒரு விஷயம் இருந்தா சொல்லுங்க. அது அப்படியே ஒரு புரோசா இருந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற. போயமா இருந்தா மனப்பாடம் பண்றது கஷ்டம். அப்படியே பேசுறா போல இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னா அந்த சமயத்துல பல பேர் கிடையாது. எனக்கு சொல்லிவிட்டு வந்தேன், உங்களுக்கும் சொல்றேன். காத்தால வேண்டாம் என்ன சொல்லணும்னா பகவானை பார்த்து என்ன சொல்லணும்? நான் என்னுடையவன் அல்லேன். இது முக்கியமா சொல்லணும். நான் என்னுடையவன் அல்லேன்னுட்டாலே அவருக்கு ரொம்ப திருப்தியாம். நான் உன்னுடையவன் நீங்க சொல்லணுங்கிற எதிர்பார்ப்பு கூட அவங்ககிட்ட கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. நான் உன்னுடையவன் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல போறோம். அடுத்தது அதுதான். ஆனா முதல்லயே நான் என்னுடையவன் அல்லேன்னுட்டாலே அவருக்கு அத்தனை திருப்தி ஏற்பட்டு விடுவான். அந்நியசேஷத்துவம் கழிகையே பிரதானம்னு பிள்ளலோகாச்சாரியருடைய திருவாக்கு. நீ அவனுக்கு தேவநாதனுக்கு பக்தனாக இருக்கிறாயோ இல்லையோ, தேவதாந்தரங்களுக்கு பக்தனாக இராதே. அது ரொம்ப முக்கியம். தேவநாதனுக்கு பக்தனாக இருக்கிறது முக்கியம். இல்லைனாலும் பரவாயில்ல, தேவதாந்தரங்களுக்கு பக்தனாக இருந்து விடாதே. அப்படி இருந்துட்டா கூட தேவநாதன் உன்னை தன்னுடைய பக்தனாகவே கருதுவான். வரக்கூடுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையோ. அது நிறைய உதாரணங்கள்லாம் காட்டுறான். அது இருக்கட்டும். இப்ப முதல்ல நாம சொல்ல வேண்டியது நான் என்னுடையவன் அல்லேன். அடுத்தது இன்னும் அஸ்திவாரத்தை பலமா போகணுமே, நான் பிறருடையவனும் அல்லேன். நான் என்னுடையவன் அல்லேன், ஆனா எங்க வீட்டுக்காரம்மா வச்சதுதான் சட்டம். நான் அவர்களுக்கு வசப்பட்டவன் சொல்லக்கூடாது. இல்ல ஆபீஸ்ல இருக்கிற மேனேஜருக்கு வசப்பட்டவன், எனக்கு ஒருத்தன் படி கலக்கிறான் அவனுக்கு வசப்பட்டவன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் பிறருடையவனும் அல்லேன். அப்ப இன்னமும் பெருமான் இன்னமும் சிரிப்பார். ரொம்ப சந்தோஷம் ஏற்படும் அவருக்கு. இப்ப நிச்சயம் நம்ம கிட்ட தான் வருவான் எதிர்பார்க்கறது இல்லையோ. நான் உன்னுடையவன், நான் உன்னுடையவன் மட்டுமே. இது 4வது. நான் உன்னுடையவன் 3வது. நான் உன்னுடையவன் மட்டுமேங்கிறோம். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ஏன் சுவாமி அப்படி சொல்லணுமா? நான் அவனுடையவன் அவனுக்கு தெரியாதா? நான் சொல்லித்தான் அவன் தெரிஞ்சுக்கணுமா? ஏன்னா சில இடங்கள்ல நாங்கள் போச்சு என்ன சொல்றோம்,
அர்ச்சனை எல்லாம் பெருமாள் பேர்லயே பண்ணுங்கோ, உங்க பேர்ல பண்ணிக்காதீங்கோங்கிறோம். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா முதல்ல நான் எப்படி சொல்றோம், அர்ச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்றது ரொம்ப தப்பா போடும், சொல்லக்கூடாது. நான் அர்ச்சக சுவாமி அர்ச்சனை பண்றதுக்கு தான் அவர் பாவம் அஷ்டோத்திரம் எல்லாம் கற்றுட்டு இருக்காரு. நம்ம நன்மைக்காக பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறவர் அவர் பிரார்த்திச்சாதான் பெருமாள் கேட்பார். ஆச்சாரியனும் அர்ச்சகர்கள் சுவாமி கொஞ்சம் பெருமாள்கிட்ட சொல்லுவேன்னு அவர்கிட்ட தானே சொல்றோம். நேரம் நம்ம சொல்ற பெருமாள்கிட்ட அர்ச்சக சுவாமி தான் கொஞ்சம் பெருமாள்கிட்ட சொல்லுவேன்னு கேட்கிறோம். அவர் அஷ்டோத்திரம் எல்லாம் சாஸ்திரநாம அர்ச்சனை எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. இத்தனை கண்டு கத்தனை அர்ச்சனையே பண்ணக்கூடாதுன்னு சொன்னா எப்படி கேட்டு வரும் இல்லையோ. நல்லா பண்ணுவோம் அர்ச்சனை. அவருக்கு தட்டில் சேர்க்கறது 50, 100, 500, 1000 எவ்வளவுனா சேர்க்கும் ரொம்ப நல்லது. அதெல்லாம் குறையே கிடையாது. ஆனா அர்ச்சனை பெருமாள் பேர்ல இருக்கணும். பெருமாள் பேர்ல பண்றதுக்கு அபிப்பிராயம்னா அடியன்னு சொல்ல அர்ச்சகர் பேர்ல கூட பண்ணுவோம் ரொம்ப நல்லது. அவர் இருந்து நல்லா கைங்கரியம் பண்ணணும் முடியும். அவர் தானே சூடம் கொடுத்து பெருமாள் நமக்கு காட்டுறவர் அவர் தானே. அவர் நல்லா இருக்கணும்னு பிரார்த்திச்சா கூட தப்பு கிடையாது. அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை பண்றது தப்பே கிடையாது. நமக்காக ஒருபோதும் நாம் பிரார்த்தித்துக் கொள்ளக்கூடாது. ஒரு அன்பர் இதை கேட்டு என்ன பண்ணிட்டார், பக்கத்து வீட்டுக்காரரை கூட்டார், இனிமே உனக்காக நான் வேண்டிக்கிறேன், எனக்காக நீ வேண்டிக்கோ. இப்படி 2 பேரும் பரஸ்பரம் வேண்டிட்டு இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ட்டார். அப்படியும் மாட்டோம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டு பண்ணா கூட பரவாயில்ல. நமக்காக நாம் வேண்டிக் கொள்வது என்பது கூடவே கூடாது, அர்ச்சனை பண்ணக்கூடாது. அப்படி அர்ச்சனை பண்ணினா என்ன பண்ணணும்னா அவர் பேர்லயே பண்ணணுங்கிறது தான் அர்த்தம். பெருமாள் பேர்லயே பண்ணணும். அப்படி சொல்லிட்டீங்கன்னா அத்தனை சந்தோஷம் ஏற்படுமா பெருமானுக்கு. அதே நான் நல்லா இருக்கணும்னு ஒரு ஜீவன் வந்து கேட்கிறது, எந்த பெருமான் ஆனந்தப்படுகிறான்ங்கிற அவர் பேர்ல தான் அர்ச்சனையை பண்ணணும். இதை தெரிஞ்சுக்கிட்டோமா? ஏன் நம்ம பேர்ல பண்ணிக்கூடாதுன்னா, இப்ப எப்படி பாருங்க, என்னுடைய பெயர், என்னுடைய கோத்திரம், என்னுடைய நட்சத்திரம், என்னுடைய ராசி, இதெல்லாம் அவருக்கு தெரியாத. அவருக்கு தெரியாம வந்து குதிச்சு அந்த உலகத்துல நம்ம எல்லாம் இவன் இந்த தருணத்திலே இப்படி பிறக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது முதலாக, இந்த தருணத்திலே இப்படி இந்த உலகத்தை விட்டு நம்ம இடத்துல வர வேண்டும் என்பது ஈராக, எல்லாம் அவர் எடுக்கிற முடிவு. அவர்கிட்ட போயிட்டு எங்க அப்பா வண்டியை போயிட்டு அப்பா என் பேர் உனக்கு தெரியுமான்னு கேட்டா, எனக்கு தெரியாம அவனுக்கு பேர் வச்சான்னு கேட்க மாட்டாரா, நான் தானே பேரே வச்சேன்னு சொல்ல மாட்டாரா. அதனால இதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப இதோட நம்ம இன்னொரு விஷயத்தை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அப்படின்னா நான் எதுக்கு அவனை பார்த்து நான் உன்னுடையவன்னு சொல்லணும், அவனுக்கு தெரியாதா? நியாயமான கேள்வி. நான் எதுக்கு உன்னுடையவன்னு சொல்லணும்? தெரிஞ்ச விஷயம் தானேன்னா சொல்லணும். ஒரு தகவனா இருக்கா, தாயா இருக்கா, குழந்தைக்கு அவதான் அப்பா அம்மான்னு அவளுக்கு தெரியும் தான். ஆனா அந்த குழந்தை அப்பான்னு அம்மான்னு கூப்பிட்டா அவளுக்கு சந்தோஷம் ஏற்படுறதா இல்லையா? கூப்பிட்டதுனால தான் இவ அப்பா அம்மாவா? கிடையவே கிடையாது. கூப்பிடலனாலும் இவ தான் அம்மா அப்பா. ஆனா 1 வயசு ஆச்சு, 1.5 வயசு ஆச்சுன்னா அந்த தாய் தந்தையருக்கு எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காதா? முதல்ல சொல்ல ஆரம்பிக்கும் அப்படின்னு. அத்தை சொல்லிட்டான் குழந்தை, அத்தை சொல்லிட்டான் குழந்தை. உடனே அத்தைக்கு போன் எல்லாம் போட்டு சொல்லிடுவா, உன கூப்பிடுறது இன்னைக்கு குழந்தை அப்படின்னு. எப்போ வரப்போறேன்னு கேள்வி கேட்பான். மெதுவா அம்மா அம்மான்னு அடுத்தது. அதே போல ஒரு நாள் அம்மான்னு கூப்பிட்டு கொடுத்தனா அன்றைய தினம் அந்த தாய் அடைகிற ஆனந்தத்திற்கு ஈடாக இன்னொரு நாளை நம்மளால சொல்ல முடியுமா? அது அம்மான்னு கூப்பிட்டதுன்னா கூப்பிடணும் எனக்கு தெரியாதான்னா தெரியும் தான். கூப்பிட்டா சந்தோஷமா இருக்கும். அம்மா எனக்கு நீதான் எல்லாம் அந்த குழந்தை ஓடி வந்து கட்டின்றதுன்னா ஒரு தாய் எத்தனை பேர் வகை அடைகிறாள். அதே போலத்தான் நாம் அவனுடையவங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும், தெரிஞ்ச விஷயம் தானே. நான் பெருமாள் என்ன சொல்ற, உனக்கு தான் இத்தனை நாளா தெரியலேங்கிறாள். எனக்கு எல்லா நாளும் தெரியும். நீதான் சம்சாரிகள் தங்களை மறந்து ஈஸ்வரனை மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இழவு இருந்தது நீதான், தவிர நான் இல்லை. நான் கவலைப்பட்டுருக்கேன், நீ இழந்துட்டியே நீ கவலைப்படணும், நான் கவலைப்பட்டு இருக்கேங்கிறார் பெருமாள். அதனால மறந்திருந்தது நான் தான். அதனால அவரை பார்த்து நாம சொல்லணும், அப்பா அம்மான்னு ஒரு குழந்தை கூப்பிடுறா போலே நான் உன்னுடையவன். அடுத்தது இன்னும் அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போடுற பிறகு நான் உன்னுடையவன் மட்டுமே. இன்னும் சிரிக்கிறார். ஆனா இதுக்கு மேலே ஒரு ஆனந்தத்தை அவருக்கு தர முடியுமான்னா முடியும். உன்னுடைய அடியவர்களுக்கே உரியவன் நான் சொல்லிட்டா அள்ளிக்கமல கண்ணனாகிறான் பெருமான். அவர் அப்போது அடைகிற அந்த பூரிப்பு இருக்கு பாருங்க, அந்த பூரிப்பு எப்போதும் அவருக்கு வேறொன்றினாலே உண்டாகாது. அதனால நான் என்னுடையவன் அல்லேன், நான் பிறருடையவனும் அல்லேன், நான் உன்னுடையவன், நான் உன்னுடைய இந்த நான்கிறத விட்டு அடியேன்னு போடுவோம் முதல். ஏன்னா நான் வந்து கொடுத்தோம்னா இதெல்லாம் மேலே செல்லுபடியாகாது. அடியேன் என்னுடையவன் அல்லேன், அடியேன்னு சொல்லிட்டாலே நான் என்ன சொல்ல வரேன் பெருமாள் தெரிஞ்சு கொடுத்துப்போம். அடியேன் என்னுடையவன் அல்லேன், அடியேன் பிறருடையவன் அல்லேன், அடியேன் உன்னுடையவன், அடியேன் உன்னுடையவன் மட்டுமே, அடியேன் உன்னுடைய அடியார்களுக்கே ஆட்பட்டவன். இதை சொல்லிட்டு இதுதான் மூலமந்திரத்தினுடைய சாரமான பொருள். திருவட்டெழுத்து மாமந்திரம் என்ன சொல்றது? இந்த அர்த்தத்தை தான் சொல்றது. அதுல இருக்கிற பிரணவம் என்ன அர்த்தத்தை சொல்றது? இந்த அர்த்தத்தை தான் சொல்றது. உனக்கே ஆட்பட்டவன் சொன்னோம் இல்லையா? அதுக்கு பெருமானையே உபாயமாக கொண்டு அவனிடத்துல அந்த கைங்கரிய பிரார்த்தனை
அதைத்தான் துவயமந்திரம் சொல்றது. அவனையே உபாயமாக கொள்ளுகைன்னு சொல்லப்பட்ட விஷயம் அதைத்தான் சரவ மந்திரத்தாலே பெருமான் விதிக்கிறான். மாமேகம் சரணம் பிரஜன்னு சொல்றார். அப்ப இந்த அர்த்தம் எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய அர்த்தங்களா இருக்குங்கயோ. இதுதான் மூல மந்திரத்தினுடைய அர்த்தம். இந்த அர்த்தம் தெரிந்தாருடைய சம்சாரத்திலே சுகமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ மூலம்னா மூல மந்திரம்ங்கிறது தேறுகிறது. அதனுடைய உள்ளபடி உண்டான அர்த்தத்தை தெரிந்து கொள்வதாலே ஒருவனுக்கு சுகம் ஏற்படுகிறது. அந்த சுகத்தை ஒருவன் பெற வேண்டும் சொன்னால் மூலத்திலே மணவாள மாமுனிகள் திருவவதரிக்க வேண்டும். அவர் திருவவதரித்து மூலத்திலே அவதரித்து மூலமான மந்திரத்தினுடைய பொருள்களை எடுத்து எம்பி நம்ம அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறவர், மண்ணுலகில் வாழ்கிறவர்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை தருகிறவர். அப்படிப்பட்டவர் ஐப்பசியில் திருமூல நன்னாளிலே அவதரித்தார். சாதாரணமிதமாவருடன் தன்னில் தனித்துரா மூல நாள் வந்தார் தாமேன்னு சொன்னேன். பிறந்த வருடம் சாதாரண வருடம், திருவவதரித்த வருடத்திற்கு சாதாரண வருடம் ஒருத்தர் கேட்ட ரொம்ப சாதாரண வருஷம் தாமே. அந்த சாதாரணம்னு அர்த்தம் கிடையாது. இருக்கு நம்ம சாதாரண அந்த சொல்ல பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. இது அனிதர சாதாரண வருஷம்னு சொல்ல வேண்டும். அசாதாரணமான வருஷம்னு கொண்டாடத்தக்க வருடம். இப்ப விஸ்வா வசூங்கிற இல்லையா, அதை போல சாதாரண வருஷத்திலே திருவவதரித்தார். அந்த சாதாரண வருஷத்திலே அவதரித்தவரான திருமூல நன்னாளிலே அவதரித்தவரான மாமுனிகளை ஆசிரியக்கிறேன்னு முதல் ஸ்லோகத்தால சொன்னார். அடுத்தது ரொம்ப கம்பீரமான ஸ்லோகம். யதவதரண மூலம் முக்தி மூலம் பிரஜானா ஷடரிப்பு முனி திருஷ்டாம்னாய சாம்ராஜ்ய மூலம் கலிகலுஷ சமூலம் மூலனே மூலமின்றே சபவது வரயோகி ந சமஸ்தார்த்த மூலம். யதவதரண மூலம் எந்த திருமூல நன்னாள் மணவாள மாமுனிகளுடைய திருவவதாரத்தாலே பொலிவுற்று விளங்குகிறதோ அந்த திருமூல நன்னாள் மக்களுடைய மோட்சத்திற்கு மூலமாக காரணமாக இருக்கிறது. முக்தி மூலம் பிரஜானாம் அப்படின்னு மக்களுடைய மோட்சத்திற்கு காரணமாக இருக்கிறது. அதற்கு மேலே ஷடரிப்பு முனி திருஷ்ட ஆம்னாய சாம்ராஜ்ய மூலம். நம்முடைய சம்பிரதாயத்திலே ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தங்களை அருள் செய்தார்கள், பாடினார்கள் அப்படின்னு நாம் சொல்றோம். அவர்களை இட்டுக்கட்டி இயற்றினார்களான்னு சொன்னால் அதை ஆழ்வார்களே இசையலைன்னு சொல்ல வேண்டும். என்ன பகவான் என் நெஞ்சத்துள் இருந்து இங்கிருந்தவனோர் இமொழிந்துன்னு ஆழ்வாரை பாடியிருக்காரு இல்லையோ. அதனால ஆழ்வார் என்ன சொல்றார், இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய அர்த்தங்களா? எனக்குள்ளே இருந்து கொண்டு என்னை கொண்டு பெருமான் இவைகளை வெளியிடுவித்தான் இத்தனை என வந்து இதெல்லாம் அவர் தான் பேசியிருக்கார் அப்படின்னா நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்தில் ரொம்ப அழகா நிர்தாரணம் பண்றார். அருளி செயல் திவ்ய பிரபந்தம்ங்கிறது எத்தன்மையதுன்னு சொன்னார் வேதத்தை போல அனாதிங்கிறார். அதனால்தான் கண்ட சனகோபன்னுட்டு இந்த அர்த்தங்களை கண்டு இந்த பாசனங்களை கண்டு வெளியிட்ட பெருமைதான் ஆழ்வார்களுக்கு உண்டே தவிர நேரடியாக இந்த கிரந்த கர்த்தாக்களாக அவர்களை கொள்வதென்பது இயலாது, கூடாது. அதுதான் பாடியிருக்காரு சுவாமி. அவர்தான் ஆத்தர். ஆங்கிலத்தில் சொல்றது என்ன சொல்றா? ஆத்தர் அப்படிங்கிறார். எழுத்தாளர் யாருன்னா இவர் தானே எழுத்தாளர்னா அப்படி கிடையவே கிடையாது. இது வேதத்தை போலத்தான். வேத மந்திரங்களை ரிஷிகள் கண்டு வெளியிட்டார் போலே இந்த பாசனங்களை ஆழ்வார்கள் கண்டு வெளியிட்டார்கள். இவர்களை கொண்டு பெருமான் வெளியிடுவித்தான் அப்படின்னு தான் கொள்ளணுங்கிறார். அது இந்த ஸ்லோகத்தில் அழகா சொல்றார் பாருங்க. ஷடரிப்பு முனி திருஷ்டாம்னாய சாம்ராஜ்ய மூலம்ங்கிறார். எந்த திருமூல நன்னாள் நம்மாழ்வாராலே பார்க்கப்பட்ட இயற்றப்பட்டன்னு சொல்லல, பார்க்கப்பட்ட ஆம்னாய சாம்ராஜ்யம். ஆம்னாய சாம்ராஜ்யம்னு சொன்னால் திவ்ய பிரபந்தங்களாக ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வைத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றார். வேதமாகிற சாம்ராஜ்யம். வேதாந்த தேசிகன் நம்மாழ்வாரை பத்தி அருள் செய்யும் போது சொல்லுகிறார், வேதங்கள் பார்த்தனவாம். யாருடைய நாவிலே சென்று நாம் அமர்ந்தோம்னு சென்றால், யாருடைய நாவிலே சென்று நாம் அமர்ந்தோம்னு சொன்னால் சதர்த்தங்களாக உண்மையான அர்த்தங்களாக வெளிப்படுவோம் என்று வேதங்கள் ஆராய்ச்சி புரிந்தனவாம். ஏன்னா அவன் இஷ்டத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டுனா ஒரு நல்ல நாட்டு கிடைச்சதுன்னா போய் இழைப்பாரலாம். இழைப்பாரினா என்ன கிடைக்கும்னா சதர்த்தங்களாக வெளிப்படுவதற்கு வெளியிலே புறப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால்தான் ஆழ்வாருக்கு திருநாவியருடைய பிரான்னு திருநாள். இந்த நம்மாழ்வாருடைய திருநாக்கை வாசஸ்தானமாக கொண்டு நல்ல அர்த்தங்களாக புறப்பட்டன வேதங்கள் அப்படின்னு சொல்லுவார் போலே இந்த இடத்திலும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை, முக்கியமா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியாகிற கிரந்தம் இருக்கிறது, அதை சாம்ராஜ்யத்திலே ஏற்றி வைத்த பெருமைக்குரிய நட்சத்திரம் எதுனால் அதற்கு மூலமாக இருப்பது திருமூல நன்னாள். இந்த திருமூல நன்னாள் இருக்கிறது, அதுதான் நம்மாழ்வாராலே பார்க்கப்பட்ட வேதமாகிற சாம்ராஜ்யத்திற்கு மூலமாக இருக்கிறது. அதுக்கு மேலே கலி கலுஷ
திருமூல நன்னாடானது ஜனங்களுடைய முக்திக்கு மூலமாகின்றதோ இது முதலிலே சொல்லப்பட்டது. அடுத்து அந்த திருமூலத்துக்கு இன்னொரு பெருமை சொல்றார். ஷடரிப்பு முனி, ஷடரிப்பு ஷடவாயுவினிடத்திலே கோபித்தவரான, ஷடவாயுவுக்கு ரிப்புவான எதிரியான ஷடஜித்தான நம்மாழ்வார், அவருக்கு தான் ஷடரிப்புன்னு பேரு. ஷடரிப்பு முனி திருஷ்ட ஆம்நாய, அவராலே பார்க்கப்பட்டதாக, அவராலே அருளப்பட்டதுன்னு இல்லை, அவராலே பார்க்கப்பட்டு வெளியிடப்பட்டதான அந்த ஆம்நாய சாம்ராஜ்ய மூலம், அந்த திருவாயூரான நூல்களுக்கு ஏற்றம் யாராலே வந்ததுன்னா மணவாள மாமுனிகளாலே ஏற்பட்டது. அதற்கு மூலமாக அவர் திருவவதரித்த மூலமே அமைந்திருக்கிறது. ஒரு விஷயம் சொல்லுவார்கள், சீடர்களோடு மணவாள மாமுனிகள் எழுந்தருளிக் கொண்டிருந்தார், வீதியில போயிட்டிருந்தார். அப்போ சில பேர் ஜோதிஷ சாஸ்திரத்திலே வல்லுநர்களாக இருக்கிறவர்கள் அவ ஏதோ ஆகாசத்தை கை காண்பிச்சு ஏதோ பேசிட்டு இருந்தாலும், 2-3 பேர் சேர்ந்து இருந்தா ஒருத்தர் இப்படி காட்டுறார், ஒருத்தர் அப்படி காட்டுறார், அங்க பாரு இங்க பாருன்னு மட்டும் ஏதோ அவர்களுக்கு கோள்களை ஆராயக்கூடிய சாமர்த்தியம் இருந்திருக்கிறது. அந்த சமயத்துல மீனாடு தெற்குயர மற்றெட்டும் வடக்குயர மகரகும்பம் சமமாக சோம நிராவிட்டால் அன்னம் அரிதாய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். மீன மாசம் மீன் ஆடு, மீன மாசம் அப்படின்னா பங்குனி மாசம் இல்லையா, அதற்கு அடுத்தது ஆடு மேஷ மாசம், சித்திர மாசம், மீனாடு தெற்கு உயர. அந்த மீன மாசமும் மேஷ மாசமும் சந்திரனுடைய கலை தெற்கு பக்கமா உயர்ந்திருந்ததனால் நல்லது. மற்றெட்டும் வடக்குயர, வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி, இந்த 8 மாசங்கள் வடக்கு பக்கமா வசந்திருக்கணுமா. மகர கும்பம் சமமாக, மகர மாசம் தை மாசம், கும்ப மாசம் மாசி மாசம், இந்த 2 மாசம் அந்த கலைகள் சமமாக இருக்கணும். இப்படி இருந்தா தான் நல்லது. இப்படி சோம நிராவிட்டால் அன்னம் அரிதாய் விடும். இந்த நிகழ்வு இப்படி நடக்கலன்னு வச்சுக்கோங்க, வானம் பொய்த்து போகும், மழை பெருசா இருக்காது, சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு பேசிட்டு இருந்திருக்கா. இது மணவாள மாமுனிகள் திருச்செவியில பட்டது. பக்கத்துல போனார், அந்த பாட்டை திரும்ப சொல்லுங்கன்னு கேட்டார். மீனாடு தெற்கு மத்தட்டும் வடக்கு மகரகும்பம் சமம் சமமாக சோம நிராவிட்டால் அன்னம் அரிதாய் விடும். உடனே ஒரு பாடகர் சொன்னார் பாருங்க, உடை கோவணம் உண்டு, உறங்க புறம் திண்ணை உண்டு, அடை காய் கனி உண்டு, அருந்த தண்ணீர் உண்டு, சடகோபனிந்த தமிழ் 1000 உண்டு, வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தென்ன வான்பெருக்கேன்னு பாட்டு பாடிவிட்டார். வேதாந்த தேசிகன் வைராகிய பஞ்சகத்துல ஒரு விஷயம் சொல்லுவார். என்னன்னா, ஒருத்தன் வைராகியமாக இருக்க வேண்டும். விரக்தின்னு சொல்றவங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம நிறைய ஆடைகளுக்காக ஓடுறதெல்லாம் அந்த நாள ஓடி இப்ப ஆடைகள் நம்மகிட்ட ஓடி ஓடுது. ஒருத்தர் சுவாமி இடத்துல எத்தனை வேட்டி ஏதாவது கொடுத்தா உள்ளபடியே சொல்றேன். வேட்டி கொடுக்குற இடங்களுக்கு போற இடத்துல ஒரு வேட்டி ஒருத்தர் கையில கொடுத்துட்டா உள்ளபடியே சொல்றேன். என்ன தெரியுமா தோணும், இதுக்கு பதிலாக ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுத்துருந்தா கூட தேவைதான் இருக்கு. எங்க வைக்கிறதுன்னு தெரியல. இன்னைக்கு காலம் அப்படி இருக்கு. சுமார் 30 வருஷம் முன்ன வரைக்கும் காலம் இப்படி இல்லை. பெரியவாளுக்கு நன்னாவே தெரியும். 30 வருஷம் வரைக்கும் 3-4 வேட்டி இருந்தா ரொம்ப பெருசு. 60 வருஷத்துக்கு முன்ன 2 வேட்டி ஒரு ஜோடி இருந்தா ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு 30 வருஷம் முன்ன ஒரு வேட்டிலேயே கூட துவச்சி அன்றைக்கே வளர்த்துட்டு ஒரு துண்டை கட்டி இருந்துட்டு கொஞ்ச நாளி திரும்ப அதையே கொடுத்துட்டு இருந்த காலம் எல்லாம் உண்டு. இன்னைக்கு அப்படி கிடையாது. கதவை திறந்தா கடற்கலாங்கிற அளவுக்கு எல்லா இடத்துல வேட்டி, அதுவும் நல்ல நல்ல வேட்டிகளே இன்னைக்கு கிடைத்து விடுகிறது. அதனால இப்ப வஸ்திரத்தின் பின்னெல்லாம் யாரும் ஓடுறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. பழைய நாள்ல பிராமணார்த்த சுவாமி வந்துட்டாருன்னா கொடுக்கறதுக்கு வேட்டி இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு 800 விதத்தை பூனலையே வச்சுட்டு வேட்டியினுடைய ஸ்தானத்துல அதை வச்சுட்டு இதை ஸ்வீகரிக்க வேண்டியது. அது அவளை 100 ரூபா அதனால கிடைச்சிட்டு விலை கொடுத்து வாங்க வேண்டிய விஷயம் இல்லை. விலை கொடுத்து வாங்குறதா இருந்தா அதுக்கும் காசு கிடையாது. அவளே பூனல் நூக்கிற இந்த இது இருந்ததுனால சாமர்த்தியம் இருந்ததுனால அதுக்கு உண்டான சாமர்த்தியங்கள்லாம் வச்சுட்டு இருந்தா பூனல் 130 அவர்கள் தொழில் இன்னைக்கு திருநாள் சேவாகாலம் பண்ணிட்டே இருப்பான். இந்த பூனல் 100 சேவாகாலம் நடக்கும். அவங்க காரியக்கிரமம் பண்ணிட்டு இந்த வேலையை பார்த்துட்டே இருப்பான். அவரவர்களுக்கு உண்டானதை நியாயமா அவனவனே நூற்றுத்தான் அந்த பூனல் தரிக்க சாஸ்திரம் எல்லாம் இருக்கு. அப்படி சொல்லிட்டு எல்லாம் கழிவு ஓடுறது தெரியுது. அதனால ஏதோ அவ அணிந்து கொண்டு இருக்கிறார்கள் வச்சுக்கோம். அதனால இப்படிலாம் சாஸ்திரங்கள்லாம் உண்டுன்னா வஸ்திரத்தினுடைய ஸ்தானத்துல இந்த யஜ்ஞோபவீதத்தை பூனூல வச்சு கொடுத்துருவாங்க. பிராமணாத்ம சாப்பிட்ட சுவாமிக்கு சிராந்தமா அவர்களுக்கு கொடுப்பது. ஆனா இன்னைக்கு வஸ்திரங்களை தேடி நாம ஓடுறதில்லை, நம்மளை தேடி வஸ்திரங்கள் ஓடி வருகிறது. அதனால வைராகிய பட்சத்துல அந்த நாள் இருந்த நிலைமையை உத்தேசிச்சு வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். மலமல்லகம்ங்கிறார். உனக்கு என்ன, ஒரு கோபம் இருந்தா, ஒரு கௌபீனம்னு சொல்றோமே, அந்த ஸ்தானத்துல ஒரு துண்டு இருந்தா போறாதா உன்னுடைய மானத்தை மறைத்துக் கொள்ள, அது போதுமே. அதே அர்த்தத்தை தமிழ்ல பாடுறார். உடை கோவணம் உண்டு, உறங்க புறம் திண்ணை உண்டு. திண்ணையெல்லாம் போச்சு வச்சுக்கோங்க, அதில் பெரிய மனசுலாம் யாருக்கும் இல்லை. பழைய நாள் வாசகப்பதிவுடைய திண்ணையெல்லாம் வச்சிருப்பா. வருவார் போவார் தங்கி இழைப்பாரி செல்வதற்காக. இன்னைக்கு ஏன் இல்லைன்னா நம்மளே வெளில போவான்னு பார்க்குற அப்படியா இருக்கும். ஒரு வீடு இருக்கும்.
வீட்டுல இருக்கிறவனே கிளம்ப மாட்டானான்னு பார்க்கிற காலம் இருக்குன்னா வரவா போறவாளுக்கெல்லாம் இழைப்பாடுறதுக்கு யார் இறந்துட போறா? உடை கோவணம் உண்டு, உரங்கப்புறம் திண்ணை உண்டு, அடை காய் கனி உண்டு. பெருமாளுடைய பிரசாதமா தாம்பூலம் கூட கிடைச்சு விடுறது. துவாரகாதீசனை சேவிக்க போனா இப்படி அர்ச்சகர்கள் இப்படி பாபா கதற்கேன்னு வந்திருக்காரு ஒன்றுக்கு பார்த்தா வைத்தியராட்டம் தெரியுறா அப்படின்னு ஒரு விஷயத்தை விட்டு உள்ள ஓடுவார். கொண்டு வந்து இப்படி கையில் ஆட்டம் கொடுப்பார். என்னன்னு வந்து பார்த்தோம்னா நல்லா வெட்டலை எண்ணெய் சுருட்டி அதுக்குள்ள பார்த்து வச்சு அதை நம்ம கையில கொடுத்துருவார். பிரதேசங்கள்ல ரொம்ப பிரசித்தமாச்சு அது. அப்படி பெருமாளுடைய பிரசாதத்தை கையில கொடுத்துருவார். ஆஹா, பெருமாள் அடைக்காயெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு அத்தனை ஆனந்தம் ஏற்படும். அடைக்காய் கனி உண்டு, அருந்த தண்ணீர் உண்டு. காவேரி பிரவாகமா போறது எவ்வளவு வரும்னா அள்ளி பெருகலாம். இத்தனையும் சொல்லிட்டு கடைசியில் சொன்னார், ஷடகோப நீந்த தமிழ் 1000 உண்டு. மாட்டார் கொள்ளையா நமக்கு வெள்ளங்கோத்தா போல இப்படி திருவாரூர் 1000 கொடுத்திருக்கிறார். அந்த வடகோடு சாய்ந்தன்ன தென்கோடு விருந்தன்ன அதை என்னத்துக்கு பார்த்து கேட்கிறாரு. இத்தனை இருக்கும் போது நம்ம அதை பார்த்து தான் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ பயப்படணுமா? ஸ்ரீ வைஷ்ணவன் சொன்னார், எதற்கும் அவன் அச்சம் கொள்வதுங்கிறது தகாது. வார்த்தாமாலையில் ஒரு அழகா பராசரப்பட்டக்கூடிய வாக்கியம் ஒன்று காண கிடைக்கிறது. நினைவுக்கு வந்தபடினாலும் சொல்றேன். யார் பிரபன்னன் அவர்கிட்ட கேட்டார். ஸ்ரீ வைஷ்ணவன் யாரு? சிம்பிளா சொன்னா ஸ்ரீ வைஷ்ணவன் யாரு? உடனே தெரியுமா சொன்னார், ராத்திரி வேளையில கண்ணன் தனியா ஒரு கொடிய காட்டுல ஒருத்தன் போறான். கொடிய காடு, ராத்திரி வேலை தன்னன் தனியா போறான். நம்ம கையில தோல்ல நிறைய போட்டுருக்கான், பணம் காசு நிறைய வச்சுட்டு இருக்கான். புதிதே இருக்கு. காட்டிலே துஷ்ட மிருகங்கள் அதிகம், தீயவர்கள் திருடர்கள் நடமாட்டம் அதிகம். தனியா போறான் ராத்திரி வேளையில. துஷ்ட மிருகங்கள் தீயவர்கள் இருக்கிறார்கள். உடம்புல ஆவரணங்கள்லாம் போட்டு இருந்தா அதுக்கு மேல பணக்காசெல்லாம் வச்சுட்டு இருக்கானால் அந்த நிலைமையிலும் கூட தன்னை காத்து கொள்வதற்கென்று எவன் பெருமானுடைய திருநாமங்களை உச்சரிக்காமல் இருக்கிறானோ, உச்சரிக்கிறவன் பக்தன் சொல்லல, உச்சரிக்காமல் இருக்கிறவன் பக்தன். என்ன சொல்லியிருக்காரு? இப்போ பெருமாள் பேரை பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லாதவன் பக்தன்கிறார், சொல்லாதவன் ஸ்ரீ வைஷ்ணவன்கிறார். இப்படி கேள்விப்பட்டதே இல்லையே. பெருமாள் பேரை சொல்றதுதானே உத்தமம்னா சொல்லுங்க, உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக சொல்லாதீங்க. இந்த நிலைமையில் கூட தன்னை காப்பாத்திக்கிறது ஒரு பயந்த நாராயணா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அடராமச்சந்திராவா நாராயணான்னு கூப்பிடுவா. துஞ்சும் போது அடைவின் ஆழ்வாரே சொல்லியிருக்காரேனா அது அந்தந்த அதிகாரிகளை உத்தேசிச்சு சொன்னது. துயரீர் சொல்லிடும் நன்னான்னு சொன்னார் பாருங்க, அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு. ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இந்த இன்ப துன்பங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. சொல்றது ரொம்ப சுலபம். முன்னேறலாம் சொல்றதுனால அடிக்கிற குணங்கள்லாம் வந்துருத்துன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ சொல்றது ரொம்ப சுலபம். முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடும் கனியார் மனம் வாசம் இருக்கவியோ. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இன்பத்தையும் ஒரு பொருட்டா கருத மாட்டா, துன்பத்தையும் ஒரு பொருட்டா கருத மாட்டா. அப்ப அவ பெருமாளுக்கு அவன் சொல்லலாமா வேண்டாமா? சொல்றதே பிரயோஜனமா சொல்லுவார். சொல்றதுனால ஒரு பிரயோஜனத்தை அவர்கள் கணிசிக்க மாட்டார்கள் அர்த்தம். அதைத்தான் நம்மாழ்வார்களுக்கு தெரிவித்தார். நம்மாழ்வாருடைய 1000 பாசனங்கள் இருக்கும் போது நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும்? என்ன நடக்கிறதோ அதை பகவான் நடத்தி கொண்டு போகிறார். அதுதான் கருத்து. ஷடகோப கிருஷ்ணாமாய சாம்ராஜ்ய மூலம் திருவரங்கநாதனுக்கே திருவாய்மொழியுடைய அர்த்த விசேஷங்களை அருள் செய்து ரொம்ப ஆச்சரியமாக திருவாய்மொழியை அதை பெரிய சிம்மாசனத்திலே ஏற்றி வைத்தார் போன்ற காரியத்தை அவர் செய்திருக்கிறார். கலிகலுஷ சமூலம் மூலனை மூலமிந்தே சபவது வரையோகி ந சமஸ்தார்த்த மூலம் வெங்கலி இங்கினி வீறு நமக்கிலே எண்ணு மிகத்தளர்நாள்னு வாசகர்களுக்கு. வெங்கலை இங்கின் வீறு நமக்கில என்ன மிக தளர்நாள் எம்பெருமானாருடைய திருவவதாரம் நன்னாளை வருணிக்கிற போது மணவாளமாமிகள் இங்கிடம் அருளி செய்கிறார். ராமானுஜர் திருவவதரித்தார். கலிபுருஷன் தனக்கு வேலையே இல்லைன்னு ஓடி போய்விட்டான். பலிக போய் துறந்து இருச்சாவம் நலியும் நடனம் இந்த நவனுக்கின்றி ஆதொன்னமில்லை கலியும் கெடும் கண்டு கொன்மின். அதனால கலிபுருஷன் ஓடியே போகிறான்னா மணவாளமாமிகளுடைய அந்த திருமூல நன்னாள் எப்படி இருக்குன்னா ஒரு தீப்பழம்பாட்டம் இருக்கான். கலிபுருஷனை கொளுத்துகிற தீப்பிழம்பாட்டம் இருக்கிற அந்த திருமூல நன்னாள் இருக்கிறதே. அந்த நன்னாளிலே திருவவதரித்தவரான அந்த மணவாளமாமிகள் அவர் நமக்கு சகல விதமான நன்மைகளையும் செய்ய வேண்டும். சகல புருஷார்த்தங்களுக்கும் மூல காரணமாக அந்த மணவாளமாமிகள் இருக்க வேண்டும். நாம் அடைகின்ற அத்தனை நற்பலன்களுக்கும் மூல காரணமாக அவரே இருந்து மிகச்சிறந்த பலனாக அவரே நம் கை புகழ வேண்டும் சொல்றார். அதுக்கு மேல ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை விண்ணப்பிக்கிறேன். அவாத்பூஷா ஜுஷ்டைஹி அபுவன குரு பிரேம பரிதைஹி அமூலக்ஷோத்பூதைஹி அவரத குருபாசித பதைஹி கிருதம் தைஸ்தைஸ் சர்வைர் குருபிரவி மகாயோகிவிரிதி குருபிர மகாயோகிவிரிதி வியவஸ்யந்தஸ் சந்தோ ஹிருதி மம லசந்து பிரதிகலம். வாசியமான ஸ்லோகம். அர்த்தத்தை சொல்றேன். யார் ஆச்சாரியர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அவர் சொல்றார், யார் ஆச்சாரியர்னா ஸ்ரீவச்சன பூஷணம் அல்லாதவர்க்கு உலகத்தில்
ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரம் அது தெரியாதவர்களாக இருப்பார்கள். இளலோகாச்சாரியர் அஷ்டாதச ரகசியம் கொண்டு 18 நூல்களை அருளி செய்திருக்கிறார். அதிலே ஆகச்சிறந்த நூலாக மிகச்சிறந்த கிரந்தமாக நம்மவர்களாலே கொண்டாடப்படுகிற கிரந்தம் ஸ்ரீவச்சன பூஷணம்ங்கிற கிரந்தம். அந்த கிரந்தத்தினுடைய பெருமையே தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீவைஷ்ணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஸ்ரீவச்சன பூஷணம் அல்லாதவற்றில் அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். பிறர் எப்படி இருப்பார்கள்னா ஸ்ரீவச்சன பூஷணம் அல்லாதவற்றில் திருப்தி அடைபவர்களாக இருப்பார்கள். அதான் இங்க சொல்றார் அவாபூஷண ஜுஷ்டைஹி. ஸ்ரீவச்சன பூஷணம் அல்லாதவற்றில் திருப்தி அடைபவர்களாகவும் அபுவன குரு பிரேம பலிதைஹி. புவன குரு பிள்ளலோகாச்சாரியருக்கு திருநாமம். அபுவன குருன்னு சொன்னால் புவன குரு அல்லாதவர்கள், பிள்ளலோகாச்சாரியர் அல்லாதவர்கள், அவரை தவிர்ந்தவர்கள் அர்த்தம். அன்னவர்களிடத்திலே பிரேமம் மிக்கிருக்கிறவர்களாக இருப்பார்கள். பிள்ளலோகாச்சாரியரை விட்டுட்டு இன்னும் சில இடத்திலே பிரேமம் மிக்கிருக்கிறவர்களாக இருப்பார்கள். அதுக்கு சொல்ற அமூதக்ஷோத்பூதைஹி. அண்ணன் சொல்றார், ஒருத்தர் ஆச்சாரியன்னு சொல்லணும்னா ஸ்ரீவச்சன பூஷணத்துல நன்னா ஊறி இருக்கிறவராக இருக்க வேண்டும். புவனகுருன்னு சொல்லப்படுகிறவராக பிள்ளலோகாச்சாரியத்திலே அன்பு இருக்கிறவராக இருக்க வேண்டும். அடுத்து ஒரு போட்டு போட்டார், திருமூல நன்னாளிலே அவதரியாதவர்கள் ஆச்சாரியர்கள் அல்லர்கள். திருமூல நன்னாளில பிறந்தவராக இருக்க வேண்டும். இந்த பெருமையெல்லாம் வரிசையா யாருக்கு வருதுன்னு பாருங்க. முதல்ல சொன்னது அவாக்பூஷா விஷ்டைகி. இவருக்கு வாக்பூஷா ஸ்ரீவச்சன பூஷணத்திலே நல்ல ஈடுபாடு மனவான மாமிகளுக்கு உண்டு முதல். அடுத்தது புவனகுருவினிடத்திலே பிரேமமே வடிவெடுத்தவர். அன்னமகள் உடுப்பை அண்ணன் அவகாசிரியன் இன்னருளால் சிந்தகரையாமை திகழ்வசனத்தின் சீர்மை ஒன்றுக்கில்லை புழலை மாத்தவை இப்போதும் படைத்தரவையோ. அதனால அடுத்தது சொல்ற புவனகுருவினிடத்திலே மாமிகளுக்கு பிரேமம் அதிகம். அது தெரிஞ்சு விட்டது. அடுத்தது வரும் திருமூல நன்னாளிலே திருப்பவதறியாதவர்கள் ஆச்சாரியர்கள் அல்லர்கள். இவர்தான் திருமூல நன்னாளிலே அவதரித்திருக்கிறார். அதுக்கு மேல சாதிக்கிறார் கிருதம் தைஸ்தை சர்வைஹி குருபித மகாயோகி விருதி. அதுக்கு முன்னாடி சொன்ன அர்த்தம் பாருங்களோ. கோயில் கந்தாட அண்ணன் சுவாமி சகல வேதாந்த சாரார்த்த குருநாசயம் விபுல வாதூத கோகுலோத்பமான அன்பர ருச்சிரஜாமாத்ரியோகிந்திரபாதாஸ்ரயம் வரதநாராயண மத்குரும் சம்ஸ்ரயேனுட்டு எம்பெருமானாருடைய புனரவதார பூதரான மணவாளமாமிகளிடத்திலே எம்பெருமானார்கிட்ட முதலையாண்டான் எழுந்தருளி இருந்த கிரமத்திலே அந்த முதலையாண்டானுடைய திருவம்சத்திலே வந்து உதித்தவரான கோயில் கந்தாடே அண்ணன் சுவாமி. அந்த அண்ணன் சுவாமி மணவாள மாமிகளை ஆசிரியத்ததினாலே பல பெருமைகள் மணவாள மாமிகளுக்கு ஏற்பட்டது என்று சொல்ல வேண்டும். அவரால் இவர் பெருமை பெற்றார், இவராலே அவர் பெருமை பெற்றார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சேர்த்திங்கிறது அந்நாளிலே நிகழ்ந்தது. பிரதிவாதிக்கிற அண்ணன் இங்கே சாதித்து வருகிறார். நான் யாரை சேவிப்பேன் தெரியுமா? எவரை கோயில் கந்தாடை அண்ணன் வணங்குகிறாரோ அவரை தான் நான் சேவிப்பேன். எவ்வளவு அழகா இருக்கிறார். யார் மாமிகளுக்கு எதனால பெருமைன்னா கோயில் கந்தாடை அண்ணனாலே வணங்கப்படுகிறார். இது மணவாள மாமிகளுக்கு பெருமை. அப்ப கோயில் கந்தாடை அண்ணன் சுவாமியினாலே வணங்கப்படாதவர்களை ஒருபோதும் ஒரு பொருட்டாக அடியேன் மதித்து அறியேன் அப்படின்ட்டார். நான் மதிக்கணும்னு சொன்னா அவர் பிரதிவாதி வேங்கிற, அதாவது கோயில் கந்தாடை அண்ணனாலே மதிக்கப்பட்டவராக அவர் இருக்க வேண்டும் என்று பிரதிவாதி வேங்கிற அண்ணன் இந்த இடத்திலே சாதித்தருள்கிறார். இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் யாரிடத்திலே பொருந்தி இருக்கிறது என்று பார்த்தோம்னா இந்த பெருமைகள் அனைத்தும் நிச்சயமாக மணவாள மாமிகளிடத்திலே தான் பொருந்தி இருக்கிறது. அவரே நம்முடைய வாழ்விற்கு உகந்த பரிசாக நாம் பெற்று கழித்திட வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தாலே சொல்லுகிறார். அடுத்த 10வது ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். காஞ்சி பிரதிவாதி சுவாமி அடிக்கடி அழங்காரப்படுகிற ஸ்லோகம் இதனை சொல்ல வேண்டும். சுராஹாராசாரி கரண சமயத் சூக்தி லகரி கரியஸ்தாம் ஸ்தோகம் பிரபவதின வாசஸ்பதிரவி சனஸ்தன்யாவன்யாத்ருஷ மகிமசாலி வரவரோ முனீந்திரோ நிஸ்தந்திரஹ வரவரோ முனீந்திரோ நிஸ்தந்திரஹ குஷல மனுவேலம் குருவரஹ சுராஹார அசாரீகரண சமயத்து சூக்தி லகரி கரியஹ. தேவர்களுக்கெல்லாம் அமிர்தம் தான் உணவாக இருக்கிறது. அதை உப்புச்சாறு என்று சொல்வார்கள். தேவர்களுக்கு உணவான அந்த அமிர்தம் இருக்கிறதே அது சாரமற்றதாக ஆகுமா? எப்போதும்னா மணவாள மாமிகளுடைய ஸ்ரீசூக்தி பிரவாகத்திற்கு முன்பு, மணவாள மாமிகள் அருளி செய்யும் விஷயங்களுக்கு முன்பு தேவர்களுடைய உணவான அந்த அமிர்தம் இருக்கிறதே அது சாரமற்றதாக ஆகும். அப்ப அந்த ஸ்ரீசூக்திகளுக்கு எத்தனை பெருமை! அதை ஸ்தோத்திரம் பண்ணணுமே, துதிக்கணுமே என்று சொன்னால் துதிக்கும் வல்லமை வாக்குகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறவரான ப்ரஹஸ்பதிக்கும் கிடையாது. தேவகுரு ப்ரஹஸ்பதினு சொல்றோமே, வாக்குகளுக்கு தலைவர் அப்படின்னு அவருக்கு ஏற்றம் உண்டு. அவராலும் கூட கொண்டாட முடியாது. அத்தனை ஏற்றம் மணவாள மாமிகளுடைய ஸ்ரீசூக்திகளுக்கு உண்டு. மற்ற எங்கும் காண முடியாத மேன்மையை உடையவரான
குரு ஸ்ரேஷ்டரான அந்த மணவாள மாமுனிகள், ஆச்சாரிய ஸ்ரேஷ்டரான அந்த மணவாள மாமுனிகள் சோம்பலின்றி ஒவ்வொரு சமயத்திலும் நம்முடைய க்ஷேமத்தை பண்ண கடவுள். அவர் சோம்பல் இல்லாமல் இருக்க வேண்டும். மங்களாசாசனம் எப்படி இருப்பார்கள்? எனக்கு சோம்பல் போகணும்னு கேட்கல, அவருக்கு சோம்பலே உண்டாகக்கூடாது. எந்த விஷயத்திலே? என்னை ரட்சிக்கிற விஷயத்திலே அவருக்கு சோம்பல் உண்டாகாமல் இருக்க கடவுள். அப்புறம் பார்க்கலாம் இவனே அவர் நினைச்சக்கூடாது. என்னை பார்க்கும் போதே அனுகிரகிக்க வேண்டும். ஏன்னா அதனையே இந்த இடத்துல அவர் காட்டி தருகிறார். 100 ஸ்லோகங்கள் இருக்கு. இன்னைக்கும் நாளைக்கும் இன்னைக்கு எடுத்துருக்கிறது பரபரமணி சதகம் தான். நாளைக்கு இங்கே உபன்யாசம் பரபரமணி சதகம் தான். ஸ்ரீமான் ஸ்ரீ யூகே வெளிப்படி கிருஷ்ண சுவாமியுடைய உபன்யாசம் பரபரமணி சதகம் தான். அது இரண்டியம்மாவுடைய பரபரமணி சதகம், இது பிரகலாத பயங்கரமன்னனுடைய பரபரமணி சதகம். ரெண்டுத்திலையும் 100 ஸ்லோகங்கள் இருந்தாலும் 1.25 மணி கால அவகாசத்துக்குள்ளே அதை நிச்சயமா அனுபவிக்க முடியாது. முக்கியமா நீங்க என்ன கருதி கொண்டு வந்தேன்னா, பிரகலாத பயங்கரமன்னனுடைய பெருமைகளை சொல்லி அவருக்கு எங்கனம் மாமிகளுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுங்கிறத சொல்லி சில ஸ்லோகங்களை அனுபவிக்க வேண்டுங்கிற அந்த பாதிப்போடு தான் வந்து முக்கியமா மேல ஒரு ஸ்லோகம் சொல்றார். துக்தோதர்ம தர்மமுதலம் சுத்த சத்வைக ரூபம் ரூபம் எஸ்ய ஸ்புடைகிதனாம் எம் பணீந்திராவதாரம்னு சாதிக்கிறார். மணவாள மாமிகளை சேவித்த மாத்திரத்திலேயே அந்த வெள்ளவெளியில் என்ற அவருடைய திருமையில் இருக்கிறதே, அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம்ங்கிறத பரிசாத்மா போல இருக்கும். ரொம்ப சின்ன வயசுல அடிக்க ஒரு சுவாமி சொன்னார். எங்க கேட்டேன், யார் சொன்னாருன்னு ஞாபகம் இல்லை. ஒரு பாம்பை பார்க்கிறோம்னு சொன்னார். அதனுடைய மேல் பகுதியை பார்த்தோம்னா கோதுமை நிறத்தால் இருப்பா போல இருக்கும், கீழ் பகுதி என்ன வெள்ள வெள்ளையில் இருக்கா போல இருக்கும். அப்படித்தான் ஆதிசேஷன் எம்பெருமானாராகவும் மாமுனிகளாகவும் திருவவதரித்தான். இந்த விஷயம் என்ன மனசுல பதிஞ்சிருக்கு. இது எந்த இடத்துல கேட்டேன், யாரும் சொன்னாங்கிறது அடியோட ஞாபகமே இல்லை. மேற்புறத்துல இருக்கிற அந்த நிறச்சேர்த்தி இருக்கே, அப்படி எம்பெருமானாருடைய அவதாரம். கீழ்ப்புறத்தில் இருக்கிற அந்த நிறச்சேர்த்தி மாமுனிகளாக அவதாரம். அப்படின்னு ஆதிசேஷனே தன்னுடைய நிறங்களிலேயே இருவகையான நிறங்களை கொண்டு இருவேறு அவதாரங்களை செய்கணும் அப்படின்னு சொல்றாரு போல. அதனால திருமேனி, அந்த வெளுத்த திருமேனி பார்க்கடலில் இருந்து உதித்த சந்திரனை நினைப்பூட்டுகிற திருமேனி. அதை பார்த்தாலே இவர் ஆதிசேஷனுடைய அவதாரம்ங்கிறது அறுதியிடலாம்படியாக இருக்கிற ரொம்ப ஆச்சரியமான திருமேனி. அதையும் வருணிக்கிறார். ஆழ்வார் ஆச்சாரியர்களோடு இருக்கிற சம்பந்தங்களையும் சொல்லிக் கொண்டு வருகிறார். மாமிகள் அருள் செய்திருக்கிற கிரந்தங்களுடைய ஏற்றங்களையும் சொல்லுகிறார். பக்தர்களுடைய பெருமையும் சொல்றார். உன்னையும் ஞாபகம் சொல்றேன். மாமிகள் பக்தர்களுக்கு இருக்கிற பெருமை என்னன்னா, பக்தர்கள் ஸ்ரீரங்கநாதனுக்கு சமமானவர்கள். மணவாளனுடைய பக்தர்கள் ஸ்ரீரங்கநாதனுக்கு சமமானவர்கள் எப்படின்னு கேட்டா, அண்ணனுடைய அந்த சாத்துரியம் பரவலும் அழகா சொல்றார். அஹீன போகம்ங்கிறது அவருக்கு உண்டு, இவாளுக்கு உண்டு. சம்ஸ்கிருதத்துல அஹீன சப்தம் ஆதிசேஷனை சொல்லும். போகம் அதுல பெருமான் சயனித்திருக்கிறான் இல்லையோ, இந்த போகத்தை நான் அனுபவிக்கிறான் இல்லையோ. அஹீன போகம்னா ஆதிசேஷனிலே கிடந்திடுகை, அதுதான் அஹீன போகம். இது அவருக்கு உண்டு நமக்கும் உண்டுங்கிற உங்களுக்கு சந்தேகம் வரும். அவர் பாம்பை கொடுத்துருக்கா, சரி அவருக்கு உண்டு. நான் என்ன பஞ்சமத்தில தான் கொடுத்துருக்கோம், பாம்பை கண்டா பழைய நாங்கள் படுத்துக்கிறதா விடுதல் கிடையாதுன்னா இந்த இடத்துல ஒரு சமத்காரம் இருக்கு. அஹீன போகம்ங்கிறத நாம நம்ம விஷயத்துல சொல்லும் போது நல்லா கேட்டுக்கோங்க. அஹீனம்னா பாம்புன்னு சொல்லிட்டு அஹீன போகம் பெருமாளுக்கு உண்டு. நம்ம விஷயத்துல சொல்ல எப்படி சொல்லணும்னா, ஹீனம்னா குறைன்னு அர்த்தம், அஹீனம்னா குறைவில்லாததுன்னு அர்த்தம். உடம்புல என்ன குறையுதுன்னா அங்கஹீனம்னு சொல்றோமா இல்லையா. ஹீனம்னா குறைன்னு அர்த்தம், அஹீனம்னு சொன்னா குறையத்திருக்கைன்னு அர்த்தம், போகம்னா அனுபவம்னு அர்த்தம். நமக்கு என்ன அப்படின்னா குறைவில்லாத கைங்கரியமாகிற அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு அஹீன போகம், நமக்கு ஹீனமில்லாத போகம். இந்த இடத்துக்கு வந்தேன், ரொம்ப ஆச்சரியமான நாச்சியார் திருமணி சாத்தவர் ஆச்சு. எத்தனை ஆச்சரியமான பிரசாதங்கள் அத்தனை பேருக்கும் விநியோகிக்கப்பட்டது. பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு உடனே அத்தனை பாகவதோத்தமர்களும் ஒரு வரிசையாக ஒரு கிரமமாக அமர்வது என்ன. பிரசாதம் கொடுக்கிறது ஒரு அழகுன்னா அதை வாங்கிக்கிறது ஒரு அழகு. ரெண்டு பேரும் நம்ம அழகு சாப்பிட்றதுன்னா அது ஒரு அழகு இருக்கு. அழகா சாப்பிட வேண்டாமா? சின்ன வயசுல தோணும் சாப்பிட்றது என்ன அழகு ரெண்டு கிடைக்கு அப்படின்னா, பக்கத்துல இருக்கிறவா உட்காந்து சாப்பிட்றா போல சாப்பிடணும்னு அர்த்தம். அவளுக்கு எதுவும் அது ஜுகுப்சையா இருக்கக்கூடாது, இப்படி சாப்பிட்றாளே அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கலந்து பசங்க ஒரு தட்டு கட்டினோம்னா நல்லா இருக்குமா? அது அழகா லாகம்னா எடுத்து அதை சாப்பிட்றதும் ஒரு அழகு கொள்ளையோ அதை போல சாப்பிடணும்னு உண்டு. பெரும்பான்மை எல்லாம் சந்நிதியில் எப்படி நடந்து கொண்டு தெரிஞ்சின்றவாளா இருந்து கொண்டுதான் நடந்து கொள்கிறார்கள். எல்லா இடத்துலையும் ஒன்று ரெண்டு குறை இருக்கலாம்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம கணிச்சிக்க வேண்டியது. பெரும்பான்மை அத்தனை பேர் ரொம்ப அழகாக அமர்ந்து கொண்டு இந்த பிரசாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு எத்தனை வைபவமாக இது நடக்கிறதுங்கிறத பார்க்கும்போது இதுதான் பள்ளமாடா பிம்பம்ங்கிறது. இதுதான் அஹீன போகம்.
இது நமக்கு தான் கிடைச்சிருக்கு, குறையில்லாத இந்த போகம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால ஸ்ரீரங்கநாதனுடைய ஒப்பு சொல்லலாம்படியான வைபவம். பிரம்மாவோட ஒப்பு சொல்றார், பரமசிவனோட ஒப்பு சொல்றார், ஸ்ரீரங்கநாதனுடைய ஒப்பு சொல்றார், தேவேந்திரனோட ஒப்பு சொல்றார், கங்கையோட ஒப்பு சொல்றார். இப்படி அடியவர்களுக்கு இருக்கிற ஏத்தங்களை எல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தின் வாயிலாக சொல்லுகிறார். கடைசியில் முடிக்கிறார். அஜ்ஞானாம் அகம் அக்ரணீஹி, அறிவற்றவர்களுக்குள்ளே நான் முதன்மையானவன்கிறார். யார் சொல்றார்? உதிராதி பயங்கரவண்ணன் சொல்றார். அறிவற்றவர்களுக்குள்ளே நான் முதன்மையானவன். அப்படி இருந்தும் நான் என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? பெரிய பண்டிதனா நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது தப்பே கிடையாது. ஒன்றும் தெரியாதுங்கிறது கூட தெரியாம இருக்கும்னா அதுதான் பெரிய அறியாமை. ஒன்றும் தெரியாதுதான் தெரிஞ்சிருக்கணும் இல்லையோ, அதுவும் தெரியல, பெரிய பண்டிதன் நினைச்சிட்டு இருக்கேன், பெரிய பாப்பியா இருக்கேன், ஆனா பாபமே செய்யாதவன்னு கர்வத்தோட இருக்கேன், எந்த பாபமும் என்கிட்ட கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல சொல்றார், நல்ல கர்மங்களுக்கு நல்ல செய்கைகளுக்கு நான் அப்பாற்பட்டவனாக இருக்கிறேன். நிந்திதாசார கரணம் நிறுத்தங்கிருத்திய கர்மணான்னு சிலர்கள் பாடுறார். எதெல்லாம் சாஸ்திரம் செய்யணும்னு சொல்றதோ அதெல்லாம் நான் செய்யறது இல்லை. செய்யாதேன்னு சொன்னதை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கேன், பண்ணிட்டே இருக்கேன். அப்படிதான் நானும் இருக்கிறேன் அண்ணன். அதுக்கு மேலே ஆனா என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னா, என்ன போல ஒரு சத்கர்மங்களை அனுஷ்டிக்கிறவர் இன்னொருத்தர் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். பாப்பியா இருந்தாலும் நல்ல வந்து நான் நினைச்சிட்டு இருக்கேன். சத்கர்மங்களுக்கு எதிர்த்தட்டா நிறைய தப்பான காரியங்களை தான் பண்றேன், ஆனா நான் நல்லதே பண்றதா நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் இருப்பவனாக நான் இருக்கிறேன். சில சமயங்களில் எனக்கு அது தோன்றவும் செய்கிறது. இப்படி இருக்கோமே, இப்படி நினைச்சிட்டு இருக்கோமே தோன்றுகிறது. அப்ப என்னையே எனக்கு பிடிக்கல. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னையே எனக்கு பிடிக்கலன்னா என்ன பகவான் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஐயோ, அவனுக்கு என்ன பிடிக்க போறது, எனக்கே பிடிக்கலையா, அப்புறம் அவருக்கு எங்கிறது பிடிக்கும்? அப்ப இன்னும் பயம் அதிகமாகிறது. அப்பதான் சொல்றா, என்னை காப்பாற்றுறதுலாம் ஒருத்தராகத்தான் முடியும். தென்னரங்கர் நமக்காமோ தேவியர்களாமோ மணவாள மாமிகள் பாடினார். என்னை அனுகிரகிப்பதற்கு எம்பெருமானார் ஒருத்தராகத்தான் முடியும் அப்படின்னு சொன்னார் இல்லையோ. அண்ணன் சொல்றாங்க, அண்ணன் உம் அனுகிரகிப்பதற்கு எம்பெருமானார் ஒருத்தராகத்தான் முடியும்னு நீர் சொன்னீர். அந்த காரை கருணை இராமானுஷர் கூட என்ன பார்த்தாருன்னா முடிச்சு தள்ளி விடுவார். எல்லாரையும் அனுகிரகிக்க பிறந்தவரான அனைத்துலகம் வாழ பிறந்த இத்திராச மாமுனிவர் அவர் கூட என்ன பார்த்தாருன்னா, சிசினா அனுகிரகத்துக்கு லாய்க்கே இல்லை போன்னு சொல்லிடுவார். என்னை ரட்சிப்பதுன்னா உங்க ஒருத்தராகத்தான் முடியுங்கிறார். மாமுனிகளே, இது ஒருவர் தான் என்னை காப்பாற்றுவதற்கு சக்தி உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பகுவாக கொண்டாடி, ரொம்ப விதவிதமாக அவரை கொண்டாடி கடைசியில் சொல்றார், தேவர்களுடைய ஸ்ரீசூக்திகளிலே ருச்சியை உடையவர்களாய், தேவர்களுடைய இரு திருவடிகளிலேயே சமர்ப்பிக்கப்பட்ட சர்வ பரத்தையும் உடையவர்களாய், தேவர்களுடைய கைங்கரியத்திலேயே ஊன்றி இருப்பவர்களாய், தேவர்களுடைய கருணையாக நதிக்கு கடல் போன்றவர்களான ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு வர்ணிக்கிறார்கள். அவருடைய கருணையாக நதி அது வந்து சேர்கிற இடமாட்ட கடலாட்ட இருக்கிறவர்களான ஸ்ரீவைஷ்ணவர்கள் அவர்களை பார்த்துட்டு அவர்களை பார்த்த சந்தோஷத்தின் மிகுதியாகவே தோஷங்களுக்கு இருப்பிடமாயிருக்கிற என்னையும் நீர் அனுகிரகிக்க வேண்டும். நேரம் என்ன பார்த்தா அவன் கோபம் தான் வரும். அவளெல்லாம் பார்த்தா தன் பேர் இருந்துட்டாளா ஸ்ரீவைஷ்ணவா அப்படின்னு சந்தோஷமா பார்த்து திரும்பினா இப்படிதான் சந்தோஷப்பட்டிருக்காரு. உடனடியா கோபம் வராது இல்லையோ. சரி, ஒழுங்கு போறது வந்துருக்காங்க. அந்த கூட்டத்தோடு நிற்பதே காரணமாக, நல்லவர்களோட சேர்ந்து நிற்பதே காரணம். பொய்யே கைமை சொல்லி புறமை ஆடி மெய்யே பெற்றொழுந்தே நாழ்வார் பாடினார் இல்லையோ. அந்த கிரமத்திலே அதுவே காரணமாக தேவதை அடியனை அனுகிரகித்தவர்கள் சொல்லிட்டு நமோ நமஹான்னு சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை ரொம்ப ஆச்சரியமாக தலை கட்டுகிறார். ரொம்ப கம்பீரமான ஸ்தோத்திரம் ஆரம்பத்திலேயே விண்ணப்பித்தார் போது. ஆனா அதிகபட்சமாக 5 ஸ்லோகங்களை தான் இந்த கோட்டியிலே இன்றைய தினம் நாம் அனுபவித்தோம்னு சொல்ல வேண்டும். முதல் 2 ஸ்லோகங்கள் அவருடைய திருமூல நன்னாளினுடைய வைபவத்தை சொல்லுகிற ஸ்லோகம், அது அனுபவிக்கப்பட்டது. அதற்கு மேலே 3ஆவதாக வசீகரணபூஷணத்திலே ருச்சியுடையவராய், புவனகுருவினிடத்திலே பிரேமமுடையவராய், அதே போல திருமூல நன்னாளிலே அவதரித்தவரான மணவாள மாமுனிகள் முக்கியமாக கோயிலண்ணன் சுவாமியினாலே தொழப்படுகிறவர்கள் ஏற்றமிக்கவரான மணவாள மாமுனிகள். அவரை தவிர ஆச்சாரிய பதம் இன்னொருத்தருக்கு பொருந்தாதுங்கிறத காட்டி கொடுத்தார். அந்த ஸ்லோகத்தை அனுபவித்தோம். தேவர்களுடைய அமிர்தத்தை கூட அசாரமாக ஆக்கவல்ல ஸ்ரீசூக்திகளின் பெருமை அதை தேவகுரு ப்ரஹஸ்பதியால் கூட வர்ணிக்க முடியாதுங்கிற ஸ்லோகத்தை ஓரளவு இந்த கோட்டியிலே விண்ணப்பித்தேன். கடைசியில் 2 ஸ்லோகங்கள் அனுபவிக்கப்பட்டது. மொத்தம் 6 ஸ்லோகங்கள். அநேகமா பார்த்தா அவ்வளவுதான் இந்த கோட்டியிலே விண்ணப்பிக்கிற பாக்கியம் பெற்றேன்னு சொல்ல வேண்டும். இருந்தாலும் இந்த உபன்யாசத்தை ஒப்புக்கொண்டதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, மாமுனிகளுடைய தரிசனம், தேவநாத பெருமாளுடைய தரிசனம், அதை உத்தேசித்து இந்த விதேசத்துல அழைக்கும் போதெல்லாம் வருவதற்குண்டான ஒரு பாக்கியம் நமக்கு வாய்த்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு ரொம்பவே பயமா இருக்குது. ரெட் அலர்ட் எல்லாம் சொல்லியிருக்கா. நம்ம ஊர்லயே காஞ்சிபுரத்துலேயே ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டாச்சு பசங்களுக்கு. இன்னும் கடலூர் தான் அதுதான் ரெட், எங்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட். நாங்கள்லாம் ஆரஞ்சு ஊர்லேருந்து வந்திருக்கோம்.
நீங்களாம் ரெட் அலர்ட் ஊருனாலேன்னா அங்கே ரெட் அலர்ட்டாக இருக்குது நல்ல மழைன்னு சொன்னால் ஃபோனில் நீங்கள் என்ன உற்சவம் என்ன கிரமமாக முடிஞ்சு போச்சு உங்களுக்கு குறையெல்லாம் முடிஞ்சு போச்சு உபன்யாசம் எந்த தொந்தரவு இல்லாமல் அழைச்சி வந்து திரும்ப கொண்டு போய் விட்டுற போகிறார் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நல்லபடியாக வந்து உங்கள் இடத்துல இந்த விஷயங்களை விண்ணப்பிக்கும்படியான பாக்கியத்தை பெற்று அரியபிரிய சுவாமிகள்லாம் திருவரங்கத்திலிருந்து எழுந்தருள் இருக்கக்கூடியவர்களான திருவரங்கத்து ஸ்தலாச்சாரிய கோஷலான சுவாமியன் சோழசம்பவர சுவாமியன் இவர்களெல்லாம் எழுந்தருள் இருந்து இந்த கோட்டியிலே அவர்களும் வீட்டிலிருந்து எழுந்தருள் இருந்து இந்த புருஷர்களை கேட்டுக்கொண்டிருந்தவன் அடியனுடைய பரமபாகியம் என்று சவினயம் அவர்களுடைய திருவடிமைத்தாமரைகளிலே அடியனுடைய பிரணாமபூர்வகமான கிருத்தஜதான சந்தானங்களை சொல்லிக்கொண்டு பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பிரணாமங்களை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உற்சவத்தில் சிறப்பாக நடத்தி கொண்டு வருபவர்களான இந்த ஊர் வாழும் ஸ்ரீவைஷ்ணவ சிகாமணிகள் இந்த பெரியவர்கள் இந்த பாகவதோத்தவர்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லிக்கொண்டு புத்தம்புரைகளை புனக படுத்தோட வேண்டிக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீரங்கவாசனை ஸ்ரீரங்கவாசனை